கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. மீண்டுமாக இந்த புதன்கிழமை மாலை இந்த வேத வகுப்பு நேராக பைபிள் ஸ்டடிக்காக கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக இன்றைய தியானத்திற்காக நாம் வாசிக்கக்கூடிய வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 18 முதல் 29 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். தியத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இதோ, நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளின் திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலனளிப்பேன். தியத்திரா இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். ஜெயங்கொண்டு முடிவு பிரிந்தும் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இரும்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. ஆமென். வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்க போகிறோம். அன்பும் கிருபை இரக்கம் தெரிந்த பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவரும் மறுமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே கர்த்தாவே சோத்திரிக்கிறப்பா. உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று இந்த மாலை வேளையில் உம்முடைய பாதத்தில் வந்து உம்மை துதித்தோம், பாடினோம். ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் தேவ செய்திக்காக கடன் செல்ல போகிறோம். தியத்திரா சபை காலம் பாகம் 2 என்ற தலைப்பில் இந்த செய்தியை நாங்கள் கேட்க போகிறோம். ஆகையால் கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கேட்க போகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. சகல துதிகன மகிமையாவற்றும் செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். உட்கார். தியத்திரா சபை காலம். கடந்த புதன்கிழமை அன்று நாம் முதலாவது பாகத்தை தியானிக்கும். இன்று 2வது பாகத்தை தியானிக்கிறோம். ஏனென்றால் கிட்டத்தட்ட 11 வசனங்கள் நாம் வாசிப்போம். ஒரு நீண்ட வசனங்களாக அது இருக்கிறதுனால 2 பாகமாக நாம் பிரித்து கொண்டோம். ஆகிய மறுபடியுமாக நாம் 2வது பாகத்தை தியானிப்போம். ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை இந்த வேத பாட வகுப்பு ஆராதனை நடைபெறும். தேவ பிள்ளைகள் கேட்டு பயன்பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தாவே, ஆமென். தேங்க்யூ லார்ட். தியத்திரா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில் என்று நாம் பார்த்தோம். அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள், இதையெல்லாம் நாம் கடந்த வாரத்தில் பார்த்து விட்டோம். அடுத்ததாக 19ஆம் வசனத்திலே உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்பதை குறித்து நான் பார்த்தோம். 19ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம். உன் கிரியைகளையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் அறிந்திருக்கிறேன். இந்த சபை காலங்களில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் கிரியைகள் அதிகமாக இருந்தது. அதே நேரத்தில் அவர்களுடைய விசுவாசத்தை தேவன் அறிந்திருக்கிறேன் என்றும் பொறுமையையும் அறிந்திருக்கிறேன்
என்று வெளிப்படுத்தல் 2:19 சொன்னதை நாம் தியானித்தோம். இப்பொழுது 20 நாம் எடுத்துக்கணும். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறைவுண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர்கள் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி அவர்களுக்கு இடம் கொடுக்கிறாய். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் பொறுமைகளை அறிந்திருக்கிறேன், உன் விசுவாசத்தை அறிந்திருக்கிறேன். ஆனால் எசபேல் என்னும் ஒரு தீர்க்கதரிசி என்ற ஒரு பெண், அவளுக்கு நீ இடம் கொடுக்கிறாய். அவள் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் வேசித்தனம் பண்ணவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவர்களுக்கு இடம் கொடுக்கிறாய். இது ஒரு தவறு. பாருங்கள், ஒவ்வொரு காலத்திலும் தேவன் முதலாவதாக அந்த சபையின் ஜனங்களை பாராட்டுகிறார். பின்பு அவரிடத்தில் என்ன குறை இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிறார். அந்த வாலிபன் வந்து, ஆண்டவரே, நான் சிறு வயதிலிருந்தே அந்த 10 கட்டளைகளும் கை கொண்டு வருகிறேன், ஆகிலும் என்னிடத்தில் என்ன குறை இருக்கிறது என்று கேட்ட பொழுது, நீ அவன் திரளான ஆஸ்தியுடையவனாக இருந்தால் உன்னிடத்தில் இருக்கிறதை விற்று தரித்திரர்களுக்கு கொடு என்று சொன்னான். இப்போ குறையில்லாத மனிதர்கள் யாருமே இல்லை, குறையில்லாத சபையும் இல்லை. குறையில்லாத நிறைவாக இருக்கிறேன் என்று சபையும் இல்லை, குறைவில்லாமல் நிறைவாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு விசுவாசியும் இல்லை. எல்லாவற்றிலும் நான் சரியாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு விசுவாசியை நீங்கள் பார்க்க முடியாது. ஏனென்றால் ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியிலே இல்லை என்று வேதம் சொல்கிறோம். ஆகையால் அதனால்தான் நம்முடைய தீர்க்கதரிசி சொல்லும்போது என்ன சொல்கிறார்னா, ஒவ்வொரு நாளும் நாம் பாவ அறிக்கை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். இந்த பாவ அறிக்கை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், அது தவறான செயல் என்பது மட்டும் குறிக்கலை. பாவ அறிக்கை என்பது தேவனுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை கொடுக்கலை. வேதம் வாசிக்கலை, ஜெபிக்கலை, அதிகாலை ஜெபம் இல்லை, சர்ச்சுக்கு சரியாக வர்றதில்லை, இது போன்ற காரியங்கள் நாம் செய்யாது இருந்தால் கூட அது அறிக்கை செய்ய வேண்டியப்படதாக இருக்கிறது. அதைத்தான் தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது ஒவ்வொரு நாளும் நாம் பாவ அறிக்கை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லுவார். அப்படியானால் குறையில்லாத சபையே கிடையாது. 7 சபை காலங்கள், எபேசு, செமர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கா, இந்த 7 சபைகளிலும் குறை இருந்தது. ஆனால் முதலாம் சபையாக எபேசு சபையிலிருந்து வரும்பொழுது அது ஒவ்வொரு சபைகளும் கூட 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 குறைகளும் அதிகமாகி கொண்டே வந்து கடைசியில் லவோதிக்கியா சபைக்கு வரும் பொழுது அவர்கள் குளிரும் இல்லை, அனலும் இல்லை, வெதுவெதுப்பா. சில விசுவாசிகள் அப்படி தான் இருப்பாங்க, வெதுவெதுப்பான வாழ்க்கை வாழ்வாங்க. எதுலேயுமே ஒரு என்ன இருக்காது, ஒரு வைராக்கியம் இருக்காது, தேவன் மேலே ஒரு தாகம் இருக்காது. உலக காரியத்தில் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த காரியத்தை ஆவிக்குரிய காரியத்திற்கு அவர்கள் கொடுக்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் வெதுவெதுப்பாக இருக்கிறவர்கள் என்றால் அவர்கள் தான் காரியம். ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, உபவாச கூட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, அவர்கள் ஜெபிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, வேதம் வாசிப்பதற்கு, செய்தி புஸ்தகம் வாசிப்பதற்கு, செய்தியை கேட்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஏனோ தானன்னு இருக்கிறாங்க. பாருங்கள், இவங்க தான் குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் வெதுவெதுப்பாக இருக்கிறவர்கள். அவர்கள் நம்முடைய சபையிலும் உண்டு. நம்முடைய சபையிலும் அநேகர் வெதுவெதுப்பான வாழ்க்கை வாழ்கிறவர்களும் உண்டு. ஆமென். அது எல்லா சபைகளிலும் இருக்கும், எல்லாவற்றிலும் குறை. அதே போல் இங்கேயும் இந்த தியத்திரா சபையிலும் என்ன இருந்தது, குறைகள் இருந்தது. கர்த்தருக்கு சொல்ற. இப்பொழுது ஸ்திரீயானவள் எடுத்துக்காட்டாய் இருக்கிறாள், சபைக்கு எடுத்துக்காட்டாள். சபைக்கு எடுத்துக்காட்டா ஒரு ஸ்திரீ என்றால் ஒரு தாய் அல்லது ஒரு சபை. ஒரு சபைக்கு எடுத்துக்காட்டு தான் ஸ்திரீ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்கள், அவர்கள் நிக்கோலாய் மதத்தரின் போதகம், நிக்கோலாய் மதஸ்தருடைய ஒரு போதகம். ஏனென்றால் அதாவது பாகுபாடு சபைகளை கொண்டு வந்தாங்க. ஏழை, பணக்காரன், ஜாதி வேறுபாடு, இப்படி போன்ற காரியங்கள், செல்வாக்குள்ளவர்கள்,
எல்லா ஏழைகளை அடக்கி ஆளக்கூடிய ஒரு தன்மையாக சபை மாறினது. அதுக்கு பேர் தான் நிக்கோலாய் மதத்தரின் போதகம். ஆமேன். ஒரு முறை நான் பாளையங்கோட்டையில் ஒரு பிரபலமான ஒரு சபை இருக்கிறது. எதிர்பாராமல் அந்த சபையினுடைய ஒரு குடும்பத்திற்காக ஜெபிக்க செல்ல வேண்டிய சூழ்நிலையிலே போய் நாங்கள் தேவனுடைய வார்த்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தோம். அப்போ பொழுது நீங்கள் ராபோஜனத்தின் போது கால்களை கழுவீர்களா என்று ஒரு கேள்வி கேட்டேன். அப்போ நாங்கள் கால் கழுவுறதில்ல, ஆனால் முன்னாலே எங்கள் பாஸ்டர் வந்து கால்கள் கழுவுறதை சபையில் வைத்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அதை என்ன செய்து விட்டார்கள்? நிறுத்தி விட்டார்கள். அப்போ ஏன் நிறுத்துனீங்க அப்படின்னா, சபையில் ஏழைகள், பணக்காரர்கள், உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, இந்த பிரச்சனைகள் இருந்ததுனால பாஸ்டர் அதை நிறுத்திட்டார். இயேசு சொன்னார், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவுனது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். அது கட்டளை. நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால், ஒரு விசுவாசியாக இருந்தால் இந்த கட்டளை கண்டிப்பாக என்ன செய்யணும்? பின்பற்ற வேண்டும். இல்லைன்னா பரலோகமே போக முடியாது. அது சாதாரண காரியமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா அது தேவனுடைய கட்டளை. ஆனால் அவர்கள் இப்பொழுது அதை நிறுத்தி விட்டார்கள் என்று சொன்னார்கள். பாளையங்கோட்டையில் ஒரு பிரபலமான சபை. நான் சொன்னேன் அது தவறு. சபை பிரிஞ்சு போனால் போட்டு, பணக்காரன் போனால் போகிறான், உயர்ந்த ஜாதி போனால் சபை விட்டு போகிறான், ஆனால் தேவனுடைய வார்த்தை அங்கே இருக்கணும். ஆமேன். அதை பற்றி கவலைப்படாது. ஜனங்களை என்ன செய்யணும்? பவுல் சொல்கிறாரு, நான் இப்பொழுது மனுஷரையா அல்லது தேவனையா, யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா நாடி போதிக்கிறேன். நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்லவே என்று கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறார். இப்போ மனுஷனை பிரியப்படுத்தக்கூடிய அளவில் எந்த ஊழியக்காரனும் இருக்கக்கூடாது. கர்த்தரை தான் பிரியப்படுத்தணும். அவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் போது ஜனங்களுக்கு ஒருவேளை கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் அதை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது. ஏன்னா தேவனுக்கு தான் நம்ம கணக்கு கொடுக்கணும். விசுவாசிகளுக்கு நம்ம கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆகையால் நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகம் மற்றும் பிலேயாமனுடைய போதகம், 2 போதகம், 3 காரியம் இருக்குது இந்த சபையில். ஒன்று நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகம், அடுத்தது பிலேயாமனுடைய போதகம். கள்ள தீர்க்கதரிசி ஆகிய பிலேயாம் பணத்துக்காக பாலாக் என்ற ராஜாவோடு சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்தான்? சபிப்பதற்காக அவன் முயற்சி செய்தான். அதுதான் பிலேயாமனுடைய போதகம் நாம் பார்க்கிறோம். அடுத்தது 3ஆவதாக நாம் பார்க்கிறோம், பிலேயாமுக்கு போதகத்துக்கு பிற்பாடு யேசபேல் என்ற ஒரு போதகம் அங்கு வருகிறது. தீர்க்கதரிசியாக யேசபேல் தான் ஆகாப் ராஜாவினுடைய மனைவி. ஆகாப் ராஜாவினுடைய மனைவியாகிய யேசபேல் ஒரு விக்கிரக வழிபாடு செய்கிறவள். விக்கிரக வழிபாடு செய்கிற அந்த பெண் என்ன செய்கிறாள் என்றால், விக்கிரக தோப்புகளெல்லாம் ஏற்படுத்தி ஊழியக்காரர்களை வேசித்தனம் பண்ணவும் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகும்படி செய்யக்கூடிய காரியத்தை செய்தது இந்த யேசபேல். நீங்கள் பைபிளில் யேசபேலுடைய புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவள் எப்படிப்பட்ட ஒரு மோசமான பெண் என்று. அந்த யேசபேலுடைய ஆவியும் சபையிலே கிரியை செய்தது. ஆமென். இப்பொழுது நாம் யேசபேலை குறித்து பார்ப்போம். யேசபேலை பற்றி ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. அதை குறித்து கொள்ள விரும்பினால் 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து நாம் வாசிக்கலாம். முடிந்தால் வீட்டுக்கு சென்று வாசிங்கள். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம். யேசபேல் ஒருபோதும் ஆபிரகாமின் குமாரத்தி அல்ல. நல்லா கவனிக்கணும். யேசபேல் யார் கிடையாது? ஆபிரகாமுடைய குமாரர்கள். ஏன்னா ஆபிரகாமுடைய குமாரர்களும் குமாரத்திகளும் ஆபிரகாமை விசுவாசத்தில் பின்பற்றுகிறார்கள். விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்று கலாத்தியரில் எழுதியிருக்கிறார். ஆகையால் யேசபேல் ஒருபோதும் ஆபிரகாமுடைய குமாரத்தி அல்ல. அஞ்ஞான ரோமாபுரியாகிய இந்த குழுவினரும் ஆபிரகாமின் குமாரத்தின் அல்ல. பார்த்தீங்களா, இவங்க ஒரு காலம் யார் கிடையாது? ஆபிரகாமுடைய சந்ததி அல்ல. ஆமென். நிக்கோலாய் மதஸ்தரின்
என்பவர்கள் குளிர்ந்து போய்விட்ட சடங்காச்சாரங்களை கூட்டமான கிறிஸ்தவர்கள் ஆவார். இன்றைக்கி அநேக சபைகளில் என்ன இருக்குது? சடங்காச்சாரம் இருக்கிறது. அநேக உங்களுக்கு தெரியும், உலகத்திலே பிரபலமான ஒரு ஸ்தாபனம் அப்படின்னா ரோமன் கத்தோலிக் தான். அங்கே சடங்காச்சாரமான காரியங்கள் நிறைய இருக்குது, ஒன்று ரெண்டு இல்லை. அஞ்ஞான அந்த ஜனங்களைப் போலவே இவர்களும் அந்த சடங்குகளைத்தான் செய்கிறார்கள். உண்மையான மனம் திரும்புதல் இல்லை. அதே போன்று இன்றைக்கு வரக்கூடிய எல்லா ஸ்தாபனங்களும் பெந்தெகோஸ்தே ஸ்தாபனம் முதற்கொண்டு நிறைய சடங்காச்சாரங்கள் தான் சபையில் இருக்கிறது. முழு வார்த்தைக்கு அவர்கள் வரலை. ஒரு விசுவாசி முழு வார்த்தைக்குள்ள வரலை அப்படின்னா அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுதல் என்ன செய்ய மாட்டார்கள், செல்ல மாட்டார்கள் என்பதை உறுதியாக நாம் பார்க்க வேண்டும். ஆகையால் நிக்கோலாய் மதத்தினர் என்பது குளிர்ந்து போய்விட்ட சடங்காச்சாரமான கிறிஸ்தவர்களாக இருக்க, அதான் பெயர் கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க. உண்மையான கிறிஸ்தவர்கள் பெயர் கிறிஸ்தவர்கள். அதே மாதிரி பைபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவனுடைய பிள்ளைகள் இன்னாரென்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னாரென்றும் விளங்கும் என்று பரிசுத்த பேதுரு எழுதுகிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, பிசாசினுடைய பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அதே போல தான் பெயர் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார். ஏதோ கிறிஸ்தவன் என்ற பெயரில் இருப்பாங்க, கிறிஸ்தவன் என்ற ஒரு பெயரில் தான் இருப்பாங்களே வரைய, ஆனால் கிறிஸ்தவர்கள் அல்ல. ஏன்னா கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல என்று ரோமர் 8:9 எழுதியிருக்கு. என்றைக்கு ஒரு மனிதன் மனம் திரும்பி பாவரிக்கை செய்து பாவ மன்னிப்பு கண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று அவன் பரிசுத்த ஆவியினுடைய அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அவன் கிறிஸ்து ப்ளஸ் அவன் கிறிஸ்தவன் ஆகிறான். அது வரைக்கும் அவன் ஏதோ கிறிஸ்தவன்கிற பேரில் ஏதோ ஒரு ஸ்தாபனக்கு ஆளுக்கு பிடிச்ச ஸ்தாபனம் 500 பிரிவுகள் இருக்கிறது கிறிஸ்தவத்தில். அவர்களுக்கு விருப்பமான சபைக்கு போய் தன்னை கிறிஸ்தவன் என்று அழைத்துக் கொள்வார்கள். நீங்கள் அழைத்துக் கொள்ளலாம், ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு செல்லவே முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் குளிர்ந்து போன ஜனங்கள் இவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகி தங்களை உண்மையான கிறிஸ்தவர்களிடமிருந்து விசுவாசத்தை விட்டு என்ன செய்கிறாங்கன்னா விலகி தங்களை உண்மையான கிறிஸ்தவர்களிடமிருந்து வேறு பிரித்து கொண்டு விட்டனர். அதுதான் ஆரம்ப பெந்தெகோஸ்தே நாளில் மேல்வீட்டறையில் தோன்றின சபைதான் உண்மையான சபை, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தோடு துவங்கப்பட்ட சபை. அப்புறம் எல்லாமே என்ன ஆயிற்று, பரிசுத்த ஆவி என்பதை கேள்விப்படாத அளவுக்கு பவுல் எபேசுக்கு வரும்பொழுது அங்குள்ள விசுவாசிகள் பரிசுத்தாவி உண்டு என்பதை என்ன செய்யலை, கேள்விப்படலை. இன்றைக்கு விசுவாசிகள்கிட்ட ஒரு கிறிஸ்தவர்கிட்ட பெயர் கிறிஸ்தவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, பரிசுத்தாவினா என்னன்னே தெரியாதவங்க. ஆமென். ஆக பரிசுத்த ஆவியினுடைய அந்த அபிஷேகத்தை பெறலை அப்படின்னா அவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்களாக இல்லை. இன்றைக்கு இருப்பது போல் அவர்கள் ஒரு சபையை அவர்கள் என்ன செய்கிறாங்களாம், அவர் ஒரு சபையை தங்கும் விடுதியை போல் ஆக்க அவர்கள் விரும்பினார். நல்லா கவனிக்கணும். இந்த செய்தியெல்லாம் கேட்கும்போது 1000 பேரில் ஒருவர் கூட மன்னிக்கும் 10 லட்சத்தில் ஒருவர் கூட பரலோக ராஜ்யம் செல்ல முடியாது என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் 20 லட்சம் பேர் எகிப்தை விட்டு புறப்பட்டு போனாங்க. ஆனால் 2 பேர் தான் என்ன செய்தாங்க, கானானுக்குள்ள போங்க. உத்தமமாய் என்னை பின்பற்றின யோசுவாவோ காலேபின் தவிர வேறு ஒருவரும் கானானுக்குள் பிரவேசிப்பதில்லை என்று கர்த்தர் சொன்னார். இப்போ 10 லட்சம் பேருக்கு ஒரே ஒருவர் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறாங்க. அதே போன்று தான் இந்த கடைசி நாளத்தில் 10 லட்சம் பேரில் நீங்கள் ஒருவராக இருக்க வேண்டும். உலகம் முழுவதும் இருக்கிற அந்த ஜனத்தொகையில் பார்க்கும் பொழுது 10 லட்சம் பேருக்கு நீங்கள் ஒருவராக இருப்பீர்களா? அப்படின்னால் நீங்கள் வார்த்தையை பின்பற்றணும். தேவனுடைய வார்த்தையை முழுமையான செய்யணும். இன்றைக்கு ரோமன் கத்தோலிக்க ஸ்தாபனம் முதற்கொண்டு இந்த பெந்தெகோஸ்தே ஸ்தாபனம் வரைக்கும் எல்லாமே வார்த்தையை விட்டு விலகி இருக்கிறது. அது என்னால் நிரூபிக்க முடியும். ஆமேன். நான் பெந்தெகோஸ்தே சபைக்கு போகிறேன், ஆவிக்குரிய சபைக்கு போகிறேன்னு சொல்கிறேங்க. ஒரு காலத்தில் அது இருந்தது, ஆனால் இப்போ அது இல்லை. இது குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் வெது வெதுப்பாக இருக்கிறபடினால் உன்னை என் வாய் நின்றுவேன். சார், நாம் லவோதிக்கேய சபைக்கு வரும்போது அதை குறித்து நாம் பேசுவோம். இப்போ கவனிங்க, அது ஒரு தங்கும் விடுதியை போல மாறிவிட்டதான்.
லாட்ஜஸ். தீர்க்கதரிசி சொல்றார் தே ஆர் லாட்ஜஸ் அப்படின்றார். எல்லாமே லாட்ஜஸ், தங்கும் விடுதி. உங்களுக்கு இந்த விடுதி பிடிக்கலைன்னா இன்னொரு விடுதியில் போய் சேர்ந்துக்கலாம், அது பிடிக்கலைன்னா வேற என்ன போயிடலாம். ஆனால் நீங்கள் எங்கே வரணும் அப்படின்னா முழு வார்த்தைக்கு வரணும். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை நீங்கள் மேய்ந்து கொள்ளணும். அதுதான் உண்மை. கவனிங்க. ஆகையால் பரிசுத்த ஆவி என்பது சபைகளில் இல்லை. அந்நிய பாஷை பேசுகிறது பரிசுத்த ஆவின்னு சொல்லாதீங்க. அந்நிய பாஷை பேசலாம், தீர்க்கதரிசனம் சொல்லலாம், பிசாசை துரத்தலாம், எல்லாம் செய்யலாம். அது பரிசுத்த ஆவியின் அடையாளம் அல்ல. பரிசுத்த ஆவி என்பது சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளேயும் நடத்துவார். அதுதான் பரிசுத்த ஆவி. கவனிங்க. அது வேறொரு அற்புதங்களின் காலம் கடந்து விட்டது. அற்புதங்களை விசுவாசிக்க மாட்டாங்க. இந்த யெகோவா சாட்சி என்ற ஒரு பெரிய ஸ்தாபனம் இருக்கிறது. உலகம் முழுவதும் கோடிக்கணக்கானவங்க அவங்க இருக்கிறாங்க அந்த ஸ்தாபனத்தில். ஆனால் அவர்கள் அற்புதங்களின் காலம் கடந்து போய்விட்டது என்று சொல்வார்கள். அது வேறொரு காலத்துக்குரியது. அது அப்போஸ்தலர் காலத்தோட முடிவெட்டது என்று சொல்வார்கள். ஆனால் அப்படி இல்லை. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் மாறாதவர் இருந்தால் அவருடைய அற்புதமும் மாறாது. இன்றைக்கும் அவர் அற்புதங்களை செய்கிறதை நாம் பார்க்கிறோம், அதிசயங்களை செய்கிறதை பார்க்கிறோம், வியாதிஸ்தர்கள் சுகமாகிறதை பார்க்கிறோம், பிசாசு துரத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகையால் நமக்கு சகோதர ஐக்கியம் கிடைத்திருக்கிறது என்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க. ஒரு ஸ்தாபனங்கள் இருக்கு. மேஷன், ஆர்ட் பெல்லோ என்று சொல்லப்படுகிற நிறுவனங்கள் சகோதரத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய ஒருவித சர்வதேச இரகசிய ஸ்தாபனங்களாக இருக்கிறது. ஆமென். அதைத்தான் அது பிறப்பிக்கின்றன. ஆனால் அவைகள் ஒருபோதும் ஆத்தும ரட்சிப்பை அழைக்கிற இயேசு கிறிஸ்துவிலே நடக்கும் புதிய பிறப்பின் ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளவே முடியாது. அந்த கிறிஸ்தவர்கள் ஒரு காலம் எதை பெற்றுக்கொள்ள மாட்டாங்க? ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஏதோ சபைக்கு போவாங்க, பண்டிகை கொண்டாடுவாங்க, கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க, தேர் சப்பரத்தை தூக்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ஆத்தும ரட்சிப்பு என்பது அவர்களுக்கு இல்லவே இல்லை. ஆமென். கவனிங்க. மிக முக்கியமான ஒரு காரியம். ஆகையால் புதிய பிறப்பினுடைய ஸ்தானம், மறுபடியும் பிறக்கிற ஸ்தானத்தை அவர்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. இதுதான் சத்தியம். அல்லேலூயா. சரி, இந்த யெசபேல் ஆபிரகாமின் குமாரத்தி அல்ல, அது உண்மை. அவள் ஒரு விக்கிரக ஆராதனைக்கார ராஜாவின் மகளாகிய இளவரசி ஆவாள். ஆகாபு அவளை தான் கண்டுபிடிக்கும். இதனால தான் நாம் சொல்கிறோம், ஒரு மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவன் எக்காரணத்தை கொண்டும் ஒரு ஸ்தாபன கிறிஸ்தவனையோ ஒரு விக்கிரக வழிபாடு செய்கிறவளையோ என்ன செய்யக்கூடாது? திருமணம் செய்யக்கூடாது. வாழ்க்கை பூரா போராட்டம் தான் இருக்கும். நீங்கள் தேவனை நோக்கி முன்னோக்கி செல்ல முடியாது. நீங்கள் அறியாத காலத்தில் அதை செய்திருக்கலாம். ஆனால் அறிந்தவர்கள் ஒரு காலம் தேவனுடைய வார்த்தையில் இல்லாத, மறுபடியும் பிறக்காத ஒருவரை திருமணம் செய்யவே கூடாது. ஆமென். ஆகையால் திருமண காரியத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டியது. அதுதான் இந்த ஆகாப் யார்? ஒரு ஆபிரகாமுடைய வம்சத்தில் வந்த ஒரு யூதன், ஒரு இஸ்ரவேலன், யூதனாக இருந்தான். ஆனால் அது விக்கிரக வழிபாடு செய்கிற ஒரு பெண்ணை அவன் திருமணம் செய்து கொண்டான். கடைசியில் என்ன நடந்தது? ஆகாப்பனுடைய இரத்தத்தை நாய்கள் நக்கிற்று, யெசபேலுடைய மாம்சத்தை நாய்கள் தின்றது. அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் யாரல்ல. ஒரு விக்கிரக வழிபாடு செய்கிறவங்கள திருமணம் பண்ணால் உன்னுடைய ஜீவியம் போயிடும். ரொம்ப கவனமாக இருக்கும். அதோட திருமணம் ஆகாமல் இருந்துடலாம். அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும் பிரியமானவர்களே. சும்மா ஏதோ உலகத்தார் போல நாம் செய்யக்கூடாது. விக்கிரக ஆராதனைக்காரர் ராஜாவின் மகளாகிய இளவரசி ஆவாள். அவளது ராஜ குடும்பமானது பாகாலிடத்தில் காட்டு மிராண்டித்தனமான கொடூரமான முறையில் விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தார்கள். அவருடைய கூட்டத்தார் எப்படி இருந்தாங்களாம்? பாகால் என்று சொல்லப்படுகிற ஒரு விக்கிரகர். அவரோட அந்த பாகாலிடத்தில் விசுவாசம் கொண்ட மிகவும் மோசமான கொடூரமானவர்களாக இருந்தார்கள். அவளுடைய தந்தை, நல்லா கவனிக்கணும், அஸ்தரோத்து தேவதைக்கு பூசாரியாக இருந்தான். இன்றைக்கி அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா பூசாரி பிள்ளைகளை கல்யாணம் பண்ணுறாங்க.
அது எவ்வளோ பெரிய தவறில் போய் முடியுது தெரியுமா? யாரும் ஊழியக்காரர்கிட்ட வந்து ஆலோசனை கேட்க மாட்டாங்க. கல்யாணத்தெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் படாத பாடு இருக்குது, நிறைய பாடு இருக்குது. அப்படிப்பட்டவங்க நம்ம சபையிலே இருக்காங்க. பூசாரி மகளை போய் திருமணம் பண்ணலாமா? பைபிளை பார்க்கணும். ஆகாப்பு ஒரு இஸ்ரவேலனாக இருந்தும் ஒரே தேவனை உடையவனாக இருந்தும் பூசாரி மகளை போய் கல்யாணம் பண்ணியிருக்கான். பார்த்தீங்களா விசுவாசங்களா? அவளுடைய தந்தை அஸ்தரோத்து தேவதைக்கு பூசாரியாக இருந்தான். அவன் ஒரு பூசாரி, அஸ்தரோத் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவதை. வரலாற்றில் இருந்து அதை நம்ம கான்ஸ்டன்டைன் போலவே உள்ள உத்தியை ஆகாப் ராஜாவும் பின்பற்றினான். எப்படி கான்ஸ்டன்டைன் என்ற அரசன் இங்கே கிறிஸ்தவ மார்க்கத்திலையும் இருப்பான், அப்புறம் எங்கே போயிடுவான், விக்கிரக வழிபாடும் செய்வான். இங்கேயும் ஒரு கும்பிடு, அங்கேயும் ஒரு கும்பிடு. ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கி அப்படி தான் செய்கிறாங்க. ஆனால் தேவன் அதை அங்கீகரிக்கவே மாட்டார். என்னைக்கு இருந்தாலும் ஒரு கேடு தான். ஆமென். அப்படித்தான் அந்த கான்ஸ்டன்டைன் இருந்தான். அதே போலவே உள்ள உத்தியை ஆகாம் ராஜாவும் அப்படித்தான் செய்தான். தன் மனைவியோடு இசைந்து விக்கிரகங்களையும் வழிபட்டான், தேவனையும் வழிபட்டான், யெகோவா தேவனையும் வழிபட்டான். பாருங்க, நமக்கு வழிபடுறது யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நான் சொல்கிறேன், இந்த விக்கிரக வழிபாடு செய்துக்கிட்டு கிறிஸ்தவனை போல பாசாங்கு செய்கிறதை காட்டிலும் கடவுள் இல்லைன்னு சொல்கிறான் பாருங்க, அவன் மேலானவன். ஏன்னா அவன் கடவுளை பற்றி அறியலை, ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் அவனுக்கு கடவுள் ஒருவர் உண்டு. நான் இன்றைக்கி ஸ்டேட்டஸில் போட்டிருக்கேன். ஸ்டேட்டஸில் பண்ணால் இன்றைக்கி பிரபலமாக சொல்லக்கூடிய இந்திய நம்முடைய தமிழ்நாட்டினுடைய சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பிரபாகர். அவரை பார்த்தீங்கன்னா அவர் பதவியேற்ற அந்த நேரத்திலே கூட சொல்கிறாரு, நான் 3 வாக்கியங்களை நான் விசுவாசிக்கிறேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். அப்புறம் சொல்கிறார், உன்னிடத்தில் அன்புகிறது போல நீ பிறனிடத்திலே அன்பு. அந்த 3 வசனங்களை சட்டசபையில் அவர் தைரியமாக பேசுகிறார். இப்போ வைரலாகிட்டு வருது உலகம் முழுவதும். ஆமென். ஆனால் அந்த சபையில் இருக்கிற ஒரு முதலமைச்சரை பார்த்தீங்கன்னா, அவர் தனக்கு ஆஸ்தான ஒரு ஜோதிடரை அவர் என்ன செய்திருக்காரு, தனக்கு உதவியாக வச்சு அவருக்கு அரசாங்க பதவியும் கொடுத்தார். இன்றைக்கி சட்டசபையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் எதிர்ப்பு. வருங்கால இளைஞர்களுக்கு விஞ்ஞானத்தை கற்றுக் கொடுக்கணும், அறிவியலை கற்றுக் கொடுத்துக்கணும், ஜோதிடத்தை கற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு எல்லாரும் எதிர்ப்பு கொடுத்தோடனே அந்த பதவியிலிருந்து அவர் உடனடியாக விலக்கப்பட்டார். உங்களுக்கு தெரியாது, அரசியலில் கவனிங்க, செய்தியை மட்டும் பார்க்கக்கூடாது, அரசியலும் பார்க்கணும். அப்போ இது இங்கே இருக்குது, பைபிளில் இருக்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. இந்த ஆகாப் அதை தானே செய்தான். விக்கிரகத்தையும் வழிபட்டு கொண்டார், யெகோவா தேவனும் வழிபட்டு கொண்டான். ஆனால் அந்த சபாநாயகரின் குறித்து நான் பாராட்டு உடனே அனுப்பினேன். கர்த்தர் உங்களை இன்னும், அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் 5000 பைபிள் இலவசமாக கொடுத்துருக்காரு. சர்ச்சு வாசலில் நிற்பாராம், யாரெல்லாம் சர்ச்சுக்கு பைபிள் கொண்டு போகலையோ அத்தனை பேரும் கூட்டு பைபிள் கொடுப்பாராம், அவரும் அவருடைய மனைவியும். இப்படி முதல்ல 50 பைபிள், அப்புறம் 100, 200 அப்படின்னு மொத்தம் 5000 பைபிள் இலவசமாக கொடுத்துருக்காருன்னு ஒரு சாட்சி போட்டு இன்றைக்கி மீடியாக்களில் ரொம்ப வளருது. நாம் நம்முடைய யூடியூப்பில் இதில் போட்டு விட்ருக்கேன், நம்ம ஸ்டேட்டஸில் போட்டிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் அவ்வப்போது இருந்துச்சு ஸ்டேட்டஸை பார்க்கணும், என்னென்ன பாஸ்டர் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையாகவே நான் அதை ஆசிரியக்கிறேன். நான் பதிவு போட்டேன், ஒரு பதிவு அவருக்கு போட்டு அவருக்கு வாழ்த்து எழுதினேன். அதேமாதிரி முதலமைச்சர் ஜோசப்பையும் மனம் திரும்பி என்ன செய்யணும், ரட்சிக்கப்பட வேண்டியது தான் என்னுடைய ஜெபம் என்று சொன்னேன். அல்லேலூயா. அநேகர் அதுக்கு லைக் போட்டாங்க. கவனிங்க பிரியமானவர்களே, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும் கர்த்தருக்கு பிரியம். ஆனால் ஆகாபு போல இருக்கக்கூடாது, நீடிக்காது. ஆகாபு மனைவி வழியில் விக்கிரகத்தையும் வழிபட்டால், அடுத்து யெகோவா தேவனை வழிபட்டான் அப்படின்னு சொல்லும்போது கடைசியில் அவனுடைய நிலைமையை பார்த்தீங்களா என்னாச்சு? அவனுடைய நிலைமை, நாய்கள் அவனுடைய இரத்தத்தை நக்கும் என்று தீர்க்கதரிசியாக மிகாயா தீர்க்கதரிசனம் சொல்கிறபடியே நடந்தது. யெசபேலே, உன்னுடைய மாம்சத்தை நாய்கள் தின்னும் என்று எலியா தீர்க்கதரிசி சொன்னபடியே அவருடைய மாம்சத்தை என்ன செய்வது, நாய்கள் வந்து தின்றது. இந்த மாதிரி நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்ற. ஏதாவது ஒன்று உருப்படியாக செய்யுங்க.
கர்த்தர் தான் தெய்வம்னு அறிஞ்சிட்டிங்கன்னா கர்த்தரை மட்டும், ஏன்னா பைபிள் சொல்லுது கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளதுன்னு சொல்லுது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மரணமே வந்தாலும் பரவாயில்ல, நீ கிறிஸ்தவன் என்பதை காண்பிக்க வேண்டாம். பாருங்க, அந்த சபாயநகர் தான் ஒரு கிறிஸ்தவன் என்பதை வெளிப்படுத்தினார். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய்னு பேர். ஜோசப் என்றால் யோசேப்பு, யோசேப்பு என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளம். ஸ்டீபன் என்றால் ஒரு மூப்பன் தான். ஆனால் யோசேப்பு யாருக்கு அடையாளம்? பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளமாக இருந்தார், அதான் யோசேப்பு. ஆனால் அப்படிப்பட்ட பேர் இருக்கு, அவர் எல்லாத்துக்கும் கும்பிடு போடுறாரு. சரி, ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆண்டவர் அவருக்காக ரத்தம் சிந்திருக்கார். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆகையால் கான்ஸ்டன்டைனை போலவே இந்த ஆகாப் ராஜாவும் அப்படித்தான் பின்பற்றினான். யெகோவா தேவனையும் ஆராதித்தான், விக்கிரகத்தையும் ஆராதித்தான். ஆனால் அவனுடைய நிலைமை நீடிக்காது. அவருடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காது, சமாதானமாக இருக்காது, நீடிக்காது. ஒரு நாள் கர்த்தருடைய கரம் அவர்களை என்ன செய்யும்? நிச்சயம் தொடும். அப்படித்தான் அவருடைய, நீங்கள் அதை நான் சொன்னேன் இல்லையா, 1 ராஜாக்கள் 16 அதை வீட்டில் போய் வாஸ்து பாருங்க. சரி, அடுத்தது கவனிங்க. யூதா தேசத்துக்கு அருகாமையில் ஆகாபின் வலுவான தேசமானது அமைந்திருந்தது. ஆகையால் கான்ஸ்டன்டைன் என்ன செய்தான் என்று பார்த்தோம். கான்ஸ்டன்டைன் ரட்சிக்கப்பட்டவன் அல்ல, அவர் தான் முதல் போப்பு. கான்ஸ்டன்டைன் யாருங்க? ரோமன் கத்தோலிக்க ஸ்தாபனத்தை நிறுவின முதல் போப்பு அவர் தான். ஆனால் அவர் ரட்சிக்கப்படலை. அவர் வழியில் வந்த அநேக போப்புகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா என்பது சந்தேகம். ஏன்னா அது ஒரு அரசியல், அது ஒரு அரசியல் அமைப்பு, ஒரு மத அமைப்பு. நான் தான் சொன்னேன், அடுத்த வாரம் அரசியலும் மதத்தை பற்றி பேசுகிறேன். அந்த அரசியலும் மதமும் இணைந்த அது ஒரு டினாமினேஷன், ஒரு ஸ்தாபனம். ஆனால் கான்ஸ்டன்டைன் ரட்சிக்கப்படாத போல அதன் வழியாக வந்த தலைவர்களும் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்ல முடியாது. ஒரு ரட்சிக்கப்பட்டவன் எப்படி விக்கிரகத்தை வணங்குவான்? ஒரு ரட்சிக்கப்பட்டவன் எப்படி சொர்பத்தை வணங்குவான்? அவன் ரட்சிக்கப்படும் போது அவன் புது சிருஷ்டியாக மாறி விடுகிறான். அல்லேலூயா. கவனிங்க, கான்ஸ்டன்டைன் ரட்சிக்கப்பட்டவன் அல்ல, அவன் ஒரு அரசியல்வாதி. பார்த்தீங்களா? ஆமென். அவன் என்ன செய்ய முயற்சித்து கொண்டிருந்தான்? அவன் கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொண்டான். ஆமென். சில அரசியல்வாதிகள் அப்படித்தான். கிறிஸ்தவர்கள்னா கிறிஸ்தவர்களுக்கு தந்தாலும் வேஷம் போடுவான், இஸ்லாமியர்கள்னா இஸ்லாமியர்களுக்கு தந்தாலும் வேஷம் போடுவான், அடுத்த இந்துக்கள்னா இந்துக்களுக்கு தந்தாலும் வேஷம் போடுவான். அவனுக்கு தேவை ஓட்டு தான். நல்லா கவனிக்கணும். ஆமென். ஏன்னா நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனால நாம் அதை கவனிக்க வேண்டியது அவசியம். ஆகையால் இந்த வேஷம் போடுகிறவர்களை நாம் நம்பக்கூடாது. ஆகையால் அவன் கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் அவனுக்காக ஜெபிப்பதாக கூறினார்கள். பார்த்துங்க, அந்த கிறிஸ்தவர்கள் என்ன சொன்னாங்க? அவன் மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக ஜெபிக்கணும். அதைத்தான் நாமும் செய்யணும். அல்லேலூயா. பாருங்கள், நிக்கோலாய் மதத்தினர் எண்ணப்பட்டவர்கள் தான் இந்த கிறிஸ்தவர்கள். இவர்களைத்தான் நான் இங்கு குறிப்பிடுகிறேன். அவர்கள் ஜெபித்து அதனால் தான் அந்த யுத்தத்தில் ஜெயித்தால் தானும் ஒரு கிறிஸ்தவனாக ஆகிவிடுவதாக உறுதியளித்தான். பாருங்க, அவன் ஒரு யுத்தத்துக்கு போகிறான். அந்த யுத்தத்தில் எனக்காக ஜெபிங்க, நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா நானும் ஒரு கிறிஸ்தவனாக மாறிடுவேன். சில பேர் சொல்லுவாங்களா, என்னுடைய வியாதி மட்டும் சுகமாகட்டும், நான் ஞானஸ்தானம் எடுத்துடுறேன், என்னிடத்தில் இருக்கிற பிசாசு போயிடட்டும், நான் கிறிஸ்தவன் ஆகிடுறேன். அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்து யாருங்கிறத தெரியணும். நான் இன்னைக்கு பதிவில் போட்டிருக்கேன் இல்லையா? பதிவில் காந்தியடிகள் சொன்னது, அடுத்தது விவேகானந்தர் சொன்னது, கருணாநிதி அவர்கள் சொன்னது. இவங்க அத்தனை பேர் தான் எனக்கு பிடித்த புஸ்தகம் பைபிள் தான் அப்படின்னு கலைஞர் கருணாநிதி சொல்லியிருக்காரு. அதையும் நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். இன்றைக்கி ஸ்டேட்டஸை பாருங்கள், எல்லாத்தையும் பாருங்கள். ஒவ்வொரு நாளும் புதுமையாக ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன். இன்றைக்கி ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தேன்னா முதல்ல காலையில் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 5-6 வாக்கியத்தை நான் போடுவேன். ஆண்டவர் சோதனை இன்றைக்கி பூரா அவர்கள் சொன்ன, அதாவது கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் சொன்ன கருத்துக்கள் என்னன்னா இதுதான், பைபிளை பற்றி தான். ஆமென். ஆகையால் அவர்கள் ஜெபித்து அதனால் தான் அந்த யுத்தத்தில் ஜெயித்தால் தானும் ஒரு கிறிஸ்தவனாகி விடுவேன். அது சரியல்ல. உங்கள் சபைக்கு வரேன், என் வியாதி மட்டும் சுகமாட்டோம், நான் கிறிஸ்தவன் ஆகிடுறேன். வேண்டாம், நீ அப்படி ஒன்றும் ஆக வேண்டாம். இயேசு கிறிஸ்து யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்க.
வியாதி சுகமானதுக்காக நீ கிறிஸ்தவனா மாறினா நீ அதுக்கு பிறகு பின்வாங்கி போயிடுவ. இயேசு யார்? ஆமென். பாவிகளை ரட்சிக்க வந்த தேவன். அவர் தம்மை தாமை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலாக வந்த தேவன். சுவாமி விவேகானந்தர் சொல்வார், இயேசுவை நீங்கள் மனிதன் என்று சொல்வீர்களால் அது தெய்வ நிந்தனை அப்படிங்கிறார். இயேசுவை கடவுள் என்றே நீங்கள் வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, நாம் காரியத்துக்கு போவோம். ஆகையால் அவன் இதை பற்றி ஒரு சொப்பனம் கண்டான். அதன் பேரில் அவன் தன்னுடைய வீரர்களின் கேடயங்களை வெண் வர்ணம் பூசி அந்த ராத்திரியில் சிலுவை சின்னத்தை பொறித்தான். அவன் என்ன செய்தானா, ஒரு சொப்பனத்தை பார்க்குறான். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க, ஒரு பொன் அங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு பொன், அதாவது பொன்னல்ல, தன்னுடைய வீரர்களின் கேடயங்களை வெண் வர்ணத்தை பூசுகிறான். ஆமென். வெண் வர்ணத்தை பூசுகிறான் பாருங்க. அப்படி அவன் பூசிட்டு அதில் அந்த ராத்திரியில் சிலுவை சின்னத்தையும் பொறிக்கிறான். ஆமென். சிலுவை சின்னத்தையும் அங்கே பொறிக்கிறத நம்ம பார்க்குறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். சரியா இருக்கா பாரு? அல்லேலூயா, ஆமென். அதை அவன் சொப்பனத்தில் பார்க்குறான். பிரியமானவர்களே, சொப்பனத்தில் பார்க்கறதுனால பண்ணிடுது. இங்கே வயிறு சரியில்லை, கவனிங்க. அவன் சொப்பனத்தில் அதை பார்க்குறான். அதனால் என்ன நடந்ததுன்னா, அவர்களுடைய நிலையை ஆனால் கான்ஸ்டன்டைன் ஒருபோதும் கிறிஸ்தவர்களுக்குரிய நிலையை எடுத்துக்கொண்டதே இல்லை. ஆமென். செயின்ட் சோபியா சபை என்னப்பட்ட ஒரு நிக்கலாய் மதத்தினுடைய சபையின் கட்டிடத்தின் மேல் அவன் ஒரு சிலுவை சின்னத்தை பொறிக்கான். அந்த சொப்பனத்தை பார்த்த பிற்பாடு ஜஸ்ட் பண்ணு. அல்லேலூயா. அவன் ஒரு சிலுவை சின்னத்தை பொறித்தான். அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். அவ்வளோதான். ஆனால் கிறிஸ்தவன் அல்ல. ஒரு சிலுவை சின்னம் உங்கள் வீட்டில் இருக்கா, முன்னால் இருக்கா, நீ கிறிஸ்தவன் கிடையாது. கழுத்தில் சில பேர் சிலுவையை போடுவாங்க, நீ கிறிஸ்தவன் கிடையாது. சில பேர் கழுத்தில் ஜெபமாலையை போட்டுருவாங்க, நீ கிறிஸ்தவன் கிடையாது. ஒரு கிறிஸ்தவன் மனம் திரும்பி பாவமன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியை பெற்றிருக்க வேண்டும். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். ஒரு காலத்தில் நாங்கள் அப்படி தான் நினச்சோம். ஜெபமாலையை கழுத்தில் போட்டால் கிறிஸ்தவன் நினச்சிக்கிட்டோம். சிலவங்க சிலுவை பச்சை குத்திருப்பாங்க, நீ கிறிஸ்தவன் நினச்சிருங்க. இல்லை, ஒரு காலம் இல்லை. ஒரு கிறிஸ்தவன் என்றால் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்க வேண்டும். ஆமென். கவனிங்க பிரியமானவர்களே. ஆகையால் வரலாற்று பக்கத்தில் பாருங்கள், அவன் ஒரு சிலுவையை பொறித்தான். அதுதான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா சர்ச்சிலையும் மேலே என்ன இருக்குது, சிலுவை இருக்குது. அது அந்த காலத்தில் நடந்த ஒரு காரியம். எல்லா சர்ச்சிலையும் மேலே சிலுவை போட்டுறாங்க. அதை முதல்ல பொறித்ததே ரட்சிக்கப்படாத இந்த கான்ஸ்டன்டைன் தான் அதை பொறித்தானா. அதன் பின்பாடு தான் எல்லாமே உலகம் முழுவதும் அது வருகிறது. நமக்கு சிலுவை இருக்குதோ இல்லையோ அது பற்றி ஒரு பிரச்சனையே கிடையாது. நமக்கு என்ன இருக்கணும், தேவனுடைய வார்த்தை இருக்கணும். அதான் முக்கியம். நீங்கள் நினைக்க ஒரு சிலுவை இல்லையே சர்ச்சில், ஏன் சிலுவை இருந்தான்னா இல்லாமல் போனான்னா? ஆமென். நமக்கு என்ன தேவை, தேவனுடைய வார்த்தை நமக்குள் இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்தவன். அல்லேலூயா. பிரியமானவர்களே கவனிங்க, கிறிஸ்தவம் போல் தோற்றமளிக்கும் இந்த ஒரு காரியத்தை தவிர வேறு எதுவும் கிறிஸ்துவருக்குரியாக அவன் செய்தான் என்று சொல்லும் எதையும் என்னால் காண முடியவில்லை. பார்த்தீங்களா, கிறிஸ்தவன் என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு தான் அவன் என்ன வச்சுருந்தான், சிலுவை சின்னம் வச்சுருக்கான். இன்றைக்கி அதுதானே, இன்றைக்கி எல்லா சர்ச்சிலையும் எல்லா ஸ்தாபனத்திலும் என்ன வச்சுருக்காங்க, சிலுவையை வச்சுருக்காங்க. கிறிஸ்தவர்கள் என்று காண்பிக்கிறது. மீடியாக்களும் அங்கே தான் கிறிஸ்மஸ் கொண்டாடினார்கள், ஈஸ்டர் கொண்டாடினார்கள். நம்ம சபைக்கு வர போகிறாங்களா? வரமாட்டாங்க. அல்லேலூயா. நாம் எங்கேயோ ஒரு ஓரத்தில் ஆண்டவர் ஆதரிச்சுக்கிட்டோம். ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை நமக்கு இருக்கு. ஆமென். கவனிங்க,
அவன் எந்த விதமான நிலைக்குள் சென்றான் என்று பார்ப்போம். அவன் ரட்சிக்கப்பட்டான் என்று கூறும் எந்த ஒரு சான்றும் நமக்கு கிடைக்கல. சாவனத்தில் உள்ள போதகர்களே ரட்சிக்கப்படாதவங்க இருக்காங்க. நல்லா கவனிக்கணும். நீங்கள் அதை நம்பி போய் ஏமாந்து போயிடாதீங்க. ஆமென். அவன் செய்ய நினைத்தது என்னவெனில், அவன் ரோமாபுரி முழுவதையும் பார்த்தான். இப்பொழுது அவனுடைய உத்தியை பாருங்கள். இக்காரியம் சம்பவிப்பதற்கு நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னரே வேதத்தில் தேவன் அதை பற்றி கூறி உறுதிப்படுத்தியிருக்கிறார். ஆகாப் உபயோகித்த அதே உத்தியைத்தான் கான்ஸ்டன்டைனும் கடைபிடித்தான். நல்ல கவனிங்க. ஆகாபு இஸ்ரவேலனாக இருந்தாலும் யெகோவா தேவனை ஆராதிக்கிறான், விக்கிரகத்தை ஆராதிக்கிறான். அவன் ரட்சிக்கப்பட்டவனா இல்லை. அதே போல தான் கான்ஸ்டன்டைன் கிறிஸ்தவ மத தலைவராக இருந்தாலும் அவன் ரட்சிக்கப்பட்டவனா இல்லை. ஆமென். கவனிக்க வேண்டியது அவசியம். கான்ஸ்டன்டைனின் ஜனங்களில் பெரும்பாலோர் இந்த நிக்கோலாய் மதத்தினரான கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள். பெரும்பாலானவர் நிக்கோலாய் மதத்தை பின்பற்றக்கூடிய செல்வாக்கு மிகுந்தவர்களாக இருந்ததுனால அவர்கள் பெயர் கிறிஸ்தவர்களாகத்தான் அதிகமாக இருந்தாங்களாம். அதை நல்லா கவனிக்கணும். வேறு சிலர் பதிதர்கள் என்று அழைக்கப்பட்டனர். அவர்கள் தான் பெந்தகோஸ்தே அனுபவத்தை உடையவர்கள். பெந்தகோஸ்தே அனுபவத்தை உடைய ஒரு கூட்டம் அங்கே இருக்கிறது. பெந்தகோஸ்தே அனுபவத்தை உடைய அவர்கள் பதிதர்கள் அல்லது பரிசுத்த உருளைகள் என்றும் இன்னும் இன்ன பெயர்களை கூறி அவர்கள் பரிகசிக்கப்பட்டனர். அவர்களிடம்தான் உண்மையான அற்புதங்களும் அடையாளங்களும் உண்டாயிருந்தன. பார்த்தீங்களா? உண்மையான கிறிஸ்தவரிடத்தில் எப்பொழுது என்ன இருக்கும்? அற்புதம் இருக்கும், அடையாளம் இருக்கும், ஜெபிச்சா வியாதி சுகமாகும், பிசாசு ஓடும். எல்லா காரியங்களும் உண்மையான கிறிஸ்தவர்கள் மத்தியில் தான் நடக்கும். ஆமென். கவனிங்க. ஆனால் லௌகிய சபையோ, அதாவது உலக பிரகாரமான சபையோ ஒரு பெரும் ஸ்தாபன சபையாக உருவெடுத்து கொண்டு வந்தது. கான்ஸ்டன்டைன் என்ன செய்தான்? அவன் மிகவும் சாதுரியமானது ஒரு வேலையை செய்தான். அவன் தன்னுடைய அஞ்ஞான விக்கிரக ஆராதனைக்கார நண்பர்களையும் கிறிஸ்தவ நண்பர்களையும் ஒன்று சேர்த்து இவ்விரு சபைகளை இணைத்து அஞ்ஞான கொள்கைகளை கிறிஸ்தவத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டான். உண்மையான கிறிஸ்தவர்களையும் பெயர் கிறிஸ்தவர்களையும் இணைத்து ரோமன் கேத்தலிக்னு ஒரு பெயரை வைத்து என்ன பண்ணிட்டாங்க? அஞ்ஞான மத கொள்கைகள். அங்கே தேர் இழுக்கான், இங்கே சப்பரம் இழுக்கான். எல்லாமே பாரம்பரியம், முழுக்க முழுக்க அஞ்ஞான கொள்கைகளாகத்தான் இது இருந்தது. அல்லேலூயா. ஆகையால் அஞ்ஞான மார்க்கமாகிய அதான் தீர்க்கதரிசி ரோமன் கத்தோலிக்க ஸ்தாபனம் என்பது ஒரு அஞ்ஞான மார்க்கம்னு சொல்கிறார். நாம் அதுக்குள்ளே தான் இருந்தோம். தேவன் கிருபையாக நம்மளை வெளியே கொண்டு வந்தார். அதனால தான் கர்த்தர் சொல்லலாம், என் ஜனங்களே அவளுடைய பாவத்துக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாலும் இருக்கும்படி அவளை விட்டு என்ன செய்ய வெளியே வாருங்கள் என்று வெளிப்படுத்தல் 18:4 சொல்கிறார். ஆமென். அப்படின்னா நீங்கள் அஞ்ஞானமாக இருக்குன்னா சொல்கிறீங்க, உண்மைதான். அது முழுக்க முழுக்க அஞ்ஞானமாக இருக்கும். ஆகையால் கிறிஸ்தவத்துக்குள்ளாக இந்த அஞ்ஞான மார்க்கத்தை கொண்டு வந்தான். அவ்வாறு பெருகுமு சபையின் காலத்தில் கிறிஸ்தவமும் அஞ்ஞான மதமும் விவாகம் செய்து கொண்டன. இந்த சபைக்கு தேவன் இன்று இரவில் என்ன கூறுகிறார் பாருங்கள். ஆகாபு தனது ராஜ்ய பாரத்தை வலுப்பிடித்து கொள்ள வேண்டி விக்கிரக ஆராதனைக்காரியாக யேசபேலை மணந்தான். அவன் தன் ராஜ்யத்தை இன்னும் பலப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு யேசபேலை அவன் மணந்தான். அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. யேசபேலை மணக்கிறதுக்கு ஒரு நோக்கம். ஏன்னா அவனை சேர்ந்தவர்கள் எல்லாரும் தன்னுடைய ராஜ்யத்திற்கு வந்து விடுவார்கள். ஒரு பெரிய பலம் கிடைக்கும், ஒரு அரசியல் கட்சியை போல. ஆமென். ஆகையால் யேசபேலை அவன் மணக்கிறான். அதே காரியம்தான் இங்கும் நடந்தது. ஆமென். இங்கேயும் அதே தான் நடந்தது. தனது இஸ்ரவேலின் ராஜ்யத்துக்கு பலம் சேர்க்க அவன் இவ்வாறு செய்தான். அதைத்தான் சபைகளும் முயற்சித்து கொண்டிருக்கின்றன. சபைகளும் அரசியலும் மதமும் இணைத்து அவளுக்கு எண்ணிக்கை வேணும், வருமானம் பெருகணும், அதுதான் அவங்க நோக்கம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, சிறு மந்தையே பயப்படாதே, பிதாவானவர் ராஜ்யத்தை கொடுக்க பிரியமா இருக்கிறார். ஒரு சிறு மந்தை தாங்க உண்மையான கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க. பெரிய ஸ்தாபனத்தை ஒரு நாள் நோக்கி பார்க்காதீங்க. ஆகையால் அதைத்தான் சபைகளும் முயற்சித்துக்கணும்.
அதாவது 1962ஆம் ஆண்டில் யாவருக்கும் ஒத்து போகிறதான வேதாகமத்தை அவர்கள் உருவாக்கி வெளியிட முயற்சித்து கொண்டிருந்தார்கள். பாருங்கள், 1962ஆம் ஆண்டில் எல்லாருக்கும், அதாவது காமன் பைபிள், பொதுவான பைபிள்னு சொல்லி, இப்போ கத்தோலிக்கர்களுக்கு ஒரு பைபிள் இருக்குது, மற்றவர்களுக்கு ஒரு பைபிள் இருக்கிறது, பெந்தெகோஸ்தேன் இருக்குது, இன்னும் ஒவ்வொரு விதமான பைபிள்லாம் இருக்குது. இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லாருக்கும் ஒத்து போகிற மாதிரி காமன் வெர்சன், ஒரு பொதுவான பைபிளை உருவாக்குறதுக்கு அவங்க முயற்சித்து கொண்டிருந்தார்கள். இப்போ வந்துட்டு காமன் வெர்சன் உள்ள காமன் பைபிள், பொதுவான பைபிள் வந்தாச்சு என்பதை கவனித்தீர்களா? கத்தோலிக்கர்களையும் புராட்டஸ்டன்ட்டுகளையும் யூதர்களையும் பிரியப்படுத்தத்தக்கதான ஒரு வேதாகமாக அது இருக்குமா? ஆமென், அல்லேலூயா. அதை பற்றிய செய்தியை நான் பத்திரிகையிலே பார்த்தேன். இன்றிரவில் அதை இங்கே கொண்டு வரவில்லை. அன்றிரவு நான் அதிலிருந்து வாசிக்க நீங்கள் கேட்டீர்கள். அப்போ அந்த பைபிளிலிருந்து அவர் வாசித்து காமித்தார். இவ்வாறான காரியங்களை அவர்கள் அதிகரித்து கொண்டே போகிறார்கள். தங்களை எண்ணிக்கையில் பெருக்கிக் கொள்ள வேண்டி தேவனுடைய பரிசுத்தமானவைகளை எடுத்து இஷ்டப்படி வீசி எறிந்து விடுகிறார்கள். அவங்களுக்கு தேவை சபையில் எண்ணிக்கை. நமக்கு எண்ணிக்கை முக்கியம் இல்லை, நமக்கு குவான்டிட்டி முக்கியம் இல்லை, குவாலிட்டி முக்கியம். தரம் தான் முக்கியமே தவிர எண்ணிக்கை நமக்கு முக்கியமே இல்லை. நம்ம எவ்வளோ பேர் வர்றாங்க, எவ்வளோ பேர் போகிறாங்க, அதை பற்றி நம்ம கவலைப்படுறதில்ல. நமக்கு என்ன வருங்கன்னா, தரம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கவனிங்க. ஆகிய சபை அதைத்தான் செய்கிறது. சபையானது தனக்குள் ஆட்களை சேர்த்து கொள்வதற்காக ஒருவருக்கொருவர் கைகளை குலுக்கிக் கொள்ளுதலின் அடிப்படையில் ஆட்களை சேர்த்து கொண்டு அதன் மூலம் மறு ஜென்ம அனுபவத்தை அடையாத ஆட்களாக, மறுபடியும் பிறக்காத ஆட்களான துரோகிகளை, விசுவாசம் இல்லாதவர்களை கொண்டதாக அது இருக்கிறது. அவர்கள் விசுவாசம் உண்மையான விசுவாசம் கிடையாது. ஏதோ மத சடங்குகளை பின்பற்றுகிறார்கள், ஸ்தாபன கொள்கைகளை பின்பற்றுகிறவர்களை எப்படி நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்க முடியும்? ஆமென். ஆனால் கிறிஸ்துவின் உண்மையான சரீரமாகிய சபையோ ஒரு மத ஸ்தாபனம் அல்ல. மதத்துக்கும் உண்மையான கிறிஸ்தவர்களுக்கும் என்ன கிடையாது? சம்பந்தமே கிடையாது. அது புத்தி கட்டாத ரகசியமான கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறது. அதற்குள் நீங்கள் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் பெறுதல் என்னும் ஒரே ஒரு வழியாகத்தான் உள்ளே நுழைய முடியும். அது உண்மை. பாருங்கள், வெளிப்படுத்த அந்த 1 கொரிந்தியரில் பவுல் சொல்கிறார், கிரேக்கராயினும் அடிமைகளை ஆயினும் சுயாதீனராயினும் என்ன செய்யணும்? ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு ஒரே ஆவியினாலே தாகம் தீர்க்கப்பட்டோம் அப்படின்னு சொல்கிறார். ஆமென். ஒரே ஒரு வழி மட்டும்தான் உண்டு. ஆகையால் நீங்கள் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் பெறுதல் என்ன ஒரே ஒரு வழியாகத்தான் என்ன செய்ய முடியும்? உள்ளே வர முடியும். அப்போஸ்தலர்கள் பெற்றிருந்த அதே அடையாளங்களை உண்மையான சபை பெற்றிருக்கிறது. நாம் உண்மையான சபையாக இருந்தால் அப்போஸ்தலர்கள் மத்தியில் என்ன அடையாளம் இருந்தோ அதே அடையாளம் நம்முடைய சபையில் இருக்கும். ஆமென். அது முக்கியம், அது முற்றிலும் உண்மை. நல்லது. நாம் அசம்பிளி ஆஃப் காட் சபையோடு சேர்ந்து கொள்வோம். ஒருத்துவ மக்களோடு, அதாவது ஒன்லி ஜீசஸ். நம்ம ஒன்லி ஜீசஸ் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் ஒன்லி ஜீசஸ் சொல்லுவாங்க. இல்லை, நாங்கள் பிதா, குமாரன், பரிசுத்தாவி 3 விதமாக தேவத்துவத்தை நாம் விசுவாசிக்கிறோம். புரியுதா? ஆமென். திருத்துவத்தை அல்ல, தேவத்துவம் என்றுதான் பைபிள் சொல்லுது. கொலோசியர் 2:9, ரோமர் 1:20. தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீரப்பிரகாரமாக கிறிஸ்துவுக்குள் வாசமாக இருக்கிறது. அப்போ தேவத்துவம் என்ற வார்த்தையை தான் நாம் விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. திருத்துவம் என்பது அஞ்ஞான மார்க்கத்தினுடைய கொள்கைகள். ஆகையால் நாம் அங்கு சேருவோம் அல்லது மெதடிஸ்ட் சபையோடு சேருவோம் என்று கூறி அவ்விதமாக நாம் தவறோடு ஒத்து போக வேண்டியது இல்லை. நாம் கிறிஸ்துவோடு சேர கடவோம். பார்த்தீங்களா? நாம் மெதடிஸ்டோடு சேருவோம், நாம் அங்கே சேருவோம், இங்கே சேருவோம், அதுவல்ல. கிறிஸ்துவோடு நாம் என்ன செய்யணும்? ஒத்து போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த மத ஸ்தாபனங்களிலிருந்து விலகி கவனிய என்ன சொல்லுது பாருங்க, சுயாதீனரமாக மாறணும். நம்ம யாரும் அடிமை கிடையாது, சுயாதீனராகுங்கள். அந்த ஸ்தாபனங்கள் ஒவ்வொன்றும் நன்றாகத்தான் காணப்படுகின்றன. நல்ல பெரிய பெரிய ஆலயங்கள், பெரிய பெரிய கோபுரங்கள்,
பெரிய பெரிய சிலுவைகள் எல்லாமே இருக்கும். பார்த்தா அது கிறிஸ்தவம் போல தோன்றும். ஆனால் அது கிறிஸ்தவம் அல்ல. தேவனுடைய வார்த்தைக்கும் அதற்கு என்ன இல்லை, சம்மதமே இல்லை. கவனிக்க வேண்டிய அருமையான. ஆனால் அவர்களுக்கு என்ன கொள்கைகளும் கோட்பாடுகளும் உள்ளன. நீங்கள் அவர்களுடைய தேசத்தில் உள்ள சபையில் ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டுமானால் அவருடைய ஜெனரல் ஓவர்சீரியரை போய் பார்த்து அவர் அனுமதிக்கிறாரா என்று முதலில் பார்த்து கொள்ள வேண்டும். பாருங்கள், நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். கத்தோலிக்க ஸ்தாபனமும் ஆண்டவரை விசுவாசிக்குது. இப்போ நாம் அந்த பிரசங்கத்தில் போய் பிரசங்கம் பண்ண முடியுமா? முடியாது. அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. சரி, புராட்டஸ்டன்ட் ஸ்தாபன சபையில் போய் பிரசங்கம் பண்ண முடியுமா? முடியாது. பெந்தகோஸ்தே சபையில் போய் பிரசங்கம் பண்ண முடியுமா? முடியாது. அது தலைவர் அனுமதி சீட்டை கொடுத்தா மட்டும்தான் அங்கே பார்க்க முடியும். ஆனால் நாம் தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணுறதுக்கு யாருடைய அனுமதியும் நமக்கு தேவையில்லை. அதான் சுயாதீனர்னு அர்த்தம். பாருங்கள், ஆகையால் அவர்கள் என்ன போதிக்கிறார்களோ அதன்படியாக சரியாக நீங்கள் போதிக்காவிடில் அவர்கள் உங்களை புறம்பாக்கப்படுவார்கள். ஒரு கத்தோலிக்க ஸ்தாபனத்தில் சேர்ந்தால் அந்த கொள்கைகளெல்லாம் லிஸ்ட்டு போட்டு உங்களுக்கு படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. அதையெல்லாம் படித்து பார்த்து நான் இவைகளை தவிர வேறு எதையும் போதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் பண்ணி கையெழுத்து போட்ட பிறகு மீறி நீங்கள் போதிச்சிங்கன்னா உங்களை சபையை விட்டு புறம்பாகும். அதுமாதிரி புராட்டஸ்டன்ட் ஸ்தாபனத்துக்கு போகிறீங்க, அங்கேயும் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்து இருக்குது. அவருடைய கொள்கைகளெல்லாம் அச்சிடப்பட்ட அந்த தாளில் என்ன செய்யணும், நீங்கள் படித்து பார்த்துட்டு நான் மனப்பூர்வமாக ஒப்புக்கொள்கிறேன், இவைகளை தவிர வேறு எதையும் போதிக்க மாட்டேன் அப்படின்னா தான் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். இல்லைன்னா சம்பளம் கிடையாது, உங்களை வெளியே தள்ளிடுவாங்க. ஆமேன். அது கத்தோலிக்க ஸ்தாபனமாக இருந்தாலும் சரி, புராட்டஸ்டன்ட் ஸ்தாபனமாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த ஸ்தாபனமோ பெந்தகோஸ்தே ஸ்தாபனமாக இருந்தார், அவரவர் கொள்கைக்கு நீங்கள் உடன்பட்டு கையெழுத்தை போட்ட பிறகு தான் ஊழியக்காரனாக போக முடியும். அப்பொழுது உங்களுக்கு சம்பளம் வழங்குவார்கள். நமக்கு சம்பளமே தேவையில்லை. நமக்கு எதுக்கு சம்பளம்? வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரன்னு இயேசு சொன்னார். எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசம். அதனால் சம்பளம் என்பது நமக்கு அவசியம் இல்லாத ஒன்று. வேத வசனம் சொல்கிறது, மந்தையை மேய்க்கிறவன் அதன் மாட்டின் பாலை குடியாமல் இருப்பானோ. அப்போ மந்தையை மேய்க்கிறவனுக்கு மாட்டின் பால் கிடைக்கும். பாருங்கள், அது அருமையான ஒரு வசனத்தை அவர் சொல்கிறார். சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனுக்கு சுவிசேஷத்தினால பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். சுவிசேஷத்தை அறிவிங்க, உங்கள் பிழைப்பு நல்லாவே நடக்கும், உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். அதுதான் நம்ம விசுவாசித்து நம்ம ஒழிஞ்சிடும். நம்ம யாருக்கும் எந்த ஸ்தாபனத்துக்கு என்ன இல்லை, அடிமை கிடையாது. அடிமையாக இருக்கிறவன் தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கவே முடியாது. ஆமென். இதை சொன்னதுனால ஒரு சகோதரி நம்ம சபையை விட்டே போயிட்டாங்க. ஏன்னா அவருடைய மகன் ஒரு ஸ்தாபனத்தில் ஒரு போதகர். அது வேதம் அப்படி தானங்க இருக்குது. நான் வேதத்தை போய்க்குமா, நான் தான் ஞானஸ்தானம் கொடுத்தேன், நம்ம சபைக்கு தான் வருவாங்க, எல்லாம் செய்வாங்க. அவனுடைய மகன் ஒரு ஸ்தாபனத்தில் போதகத்தில் இருக்கனால உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும், சலுகைகள் கிடைக்கும், பிள்ளைகளுக்கு படிப்பு காரியங்கள் கிடைக்கும், எல்லாமே கொடுப்பாங்க. ஆனால் சுயாதீனமாக ஊழியம் செய்கிறவங்களுக்கு எந்த சலுகையும் கிடையாது. சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனுக்கு சுவிசேஷத்தில் தான் என்ன செய்யணும், பிழைப்பு உண்டாகணுங்கிறதான் கர்த்தருடைய கட்டளை. அப்போ இதை பற்றி நம்ம ஒரு நாள் எடுத்து சொன்னதுலேருந்து இப்போ நம்ம சபைக்கு வர்றதே இல்லை. அப்போ சத்தியத்தை சொன்னதுனால சத்துருவானாலும் பரவாயில்ல, நான் சத்தியத்தை தான் பேசுவேன். உங்களை பிரியப்படுத்தும்படியாக ஒரு ஊழியக்காரன் பேசினோம்னா அவன் கிறிஸ்துவன் ஊழியக்காரனே கிடையாதுன்னு பைபிள் எழுதியிருக்கு. செய்தி என்ன சொல்லுதோ அதைத்தான் நம்ம பேசணும். ஆமென். ஆகையால் பிரியமானவர்களே, அவர்கள் உங்களை புறம்பாக்கப்படுவார்கள். அந்தந்த ஸ்தாபன கொள்கையை தான் நீங்கள் என்ன செய்யணும், பிரசங்கித்தால் உங்களுக்கு சம்பளம் கொடுப்பார்கள். அப்புறம் புறம்பாக பேசுனீங்க, மீறி பேசுனீங்களா உங்களை புறம்பாக்கிடுவாங்க. அவர்கள் விருப்பப்படி போதித்தால் அப்பொழுது நீங்கள் வேதத்தோடு நிலைத்திருக்க முடியாது. அந்த ஸ்தாபன கொள்கைகளை பிரசங்கித்தால் நீங்கள் வேதத்தோடு, தேவனோடு, கிறிஸ்துவோடு சேர்ந்திருக்க முடியவே முடியாது. நீங்கள் சுயாதீனராகத்தான் இருக்கணும். ஆமென். தேவன் அதை செய்ய இயலாது. நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல, நீங்கள் ஒரு ஸ்தாபன ஊழியக்காரன், நீங்கள் கத்தோலிக்க ஊழியக்காரன், நீங்கள் புராட்டஸ்டன்ட் ஊழியக்காரன், நீங்கள் பெந்தகோஸ்தே ஊழியக்காரன். கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல. கிறிஸ்துவின் ஊழியக்காரன் கிறிஸ்துவனுடைய வார்த்தையை மட்டுமே பிரசங்கிப்பான், அவரை மட்டுமே விசுவாசிப்பான். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. இதை சொன்னதுனால ஒரு குடும்பம் நம்ம சபைக்கு வராமல் போயிட்டோம்.
ஆமென். ஏன்னா அதுதான் சத்தியம். சத்தியத்தை சொல்லாமல் இருக்க முடியாது. தேவன் அதை செய்யலாது, அவர் அதை வெறுக்கிறார். தேவன் அதை என்ன செய்கிறார்? வெறுக்கிறார். எந்த ஒரு மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவனும் அவ்வாறே இருக்கிறான். பார்த்தீங்களா? மறுபடியும் பிறந்த எந்த ஒரு கிறிஸ்தவனும் ஒரு காலம் ஒரு ஸ்தாபனத்தை என்ன செய்ய மாட்டான், சேர்ந்து கொள்ளவே மாட்டான் என்பது மிக முக்கியம். ஆகையால் எந்த ஒரு மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவனும் அவ்வாறே இருக்கிறான். அங்கு இருக்கிறவர்கள் அநேகர் முற்றிலும் ஊழியம் செய்யவும் ஐக்கியங்கள் கொள்ளவும் வாஞ்சிக்கின்றனர். ஆனால் உங்களால் அதை செய்ய முடியாது. அவர்களோடு நம்ம என்ன செய்ய முடியாது? ஐக்கியமாக இருக்க முடியாது. இப்போ கடைசி காலம் மணவாட்டி செய்தியில் வந்திருக்கிறோம். எந்த ஸ்தாபனத்தோடு நம்ம ஐக்கியப்பட முடியும்? சொல்லப்போனால் பெந்தகோஸ்தே ஸ்தாபனத்தோடு கூட நாம் ஐக்கியப்பட முடியாது. ஏன்னா அவர்களுடைய விசுவாசம் தவறாக இருக்கிறது. ஆமென். பாருங்க, சிலவங்க கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்துட்டு பெந்தகோஸ்தே சபையில் போய் அவங்க ஐக்கியமாகிக்கிறாங்க. அது தவறு. நீங்கள் எப்படி ஐக்கியமாக இருக்க முடியும்? அவர்கள் வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிறாங்களே. பிதாகுமாரன் பரிசுத்தாவின் பட்ட பேரில் ஞானஸ்நானம் கொடுக்காங்களே. ஆனால் பைபிள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கு. எப்படி நீங்கள் பெந்தகோஸ்தேயரோட ஐக்கியப்பட முடியும்? ஆமென். ஒரு நாளும் முடியவே முடியாது. நீங்கள் உண்மையான கிறிஸ்தவனாக இருந்தால், நல்ல கவனிக்கணும், நீங்கள் உண்மையான கிறிஸ்தவர்களாக இருந்தால், அவர்கள் மறுபடியும் கிறிஸ்தவர்களாக இருந்தால் அவர்களோடு என்ன செய்ய முடியாது? ஐக்கியம் கொள்ள முடியாது. உங்களால் அதை செய்ய முடியாது. அவர்களை வெளியே தள்ளி விடுவார்கள். நல்லது, அவர்கள் உங்களை வெளியே தள்ளினால் தள்ளட்டும். நீங்கள் புறப்பட்டு போய் பரிசுத்த ஆவியை எப்படியாகிலும் பெற்றுக்கொள்ளுங்கள். அதான் முக்கியம். வெளியே தள்ளினா தள்ளிட்டு போகிறாங்க. ஆனால் நீங்கள் எதோ சொல்லணும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க, அதைத்தான் செய்ய வேண்டும். ஆனால் பாருங்கள், அவர்களோ அந்த கோட்பாட்டை பெற்றுக்கொள்ளவே விரும்புகிறார்கள். இந்த பெயர் கிறிஸ்தவர்கள் அந்த ஸ்தாபன கோட்பாடுகளையே பின்பற்றுகிறார்கள். அவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறுவ விரும்புவதில்லை. ஏராளமான பணம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு அதற்கேற்ப நிலைக்கு நீங்கள் போய்விட விரும்புகிறார்கள். ஆமென். 1944ஆம் ஆண்டில் பாப்டிஸ்டுகள் ஒரு கோஷத்தை எழுப்பினார்கள். 1944ஆம் ஆண்டில் புதிதாக இன்னும் 1 மில்லியன் மக்களை சேர்த்து எண்ணிக்கையை பெருக்குவோம் என்கிற கோஷம்தான் அது. அவர்கள் என்ன செய்தாங்க? இன்றைக்கி அரசியல் சொல்கிறாங்களா, நாங்கள் கோடிக்கணக்காக 2 கோடி ஓட்டுகளை வாங்கி நாங்கள் என்ன செய்வோம், பெரும்பான்மையை நாங்கள் நிரூபிப்போம்னு சொல்லி சவால் விடுற மாதிரி தான் இந்த ஸ்தாபனம் இருக்குது. ஸ்தாபனம் பாருங்கள், ஒரு ஸ்தாபனமும் ஒரு அரசியலும் ஒன்று தாங்க, வித்தியாசம் கிடையாது. பாருங்கள், இவங்க சொல்கிறாங்க 1 மில்லியன் மக்களை சேர்த்து எண்ணிக்கை நம்ம சபையில் பெருக்குவோம் என்று அவர்கள் சவால் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. அவர்கள் அது என்ன பெற்றுக்கொண்டார்கள்? லூயிவில் என்ற இடத்தில் அந்த மகத்தான சுவிசேஷகர் பில்லி கிரஹாம் அவர்கள் பேசிய பொழுது, நான் ஒரு பட்டணத்திற்கு போகிறேன், அங்கே 30,000 பேர்கள் என் கூட்டத்தில் கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். நல்ல கவனிங்க. பில்லி கிரஹாம் ஒரு மகத்தான ஊழியக்காரர். பில்லி கிரஹாம் அநேக புஸ்தகங்கள் எழுதியிருக்கார். அவருடைய ஊழியம் ரொம்ப வல்லமையான ஊழியம். ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் ஒரு பட்டணத்தில் போய் ஒரு பெரிய மீட்டிங்கில் நான் பிரசங்கம் பண்ணும்போது 30,000 பேர்கள் ஒரே அந்த ஒரு கூட்டத்தில், என்னுடைய கூட்டத்தில் கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்குறார்கள். எத்தனை பேர்? 30,000 பேர்கள் ஒப்பு கொடுக்குறார்கள் கிறிஸ்துக்கு. நான் அடுத்த ஆண்டில் அதே பட்டணத்திற்கு போகும்போது அவர்களில் 30 பேர் கூட தேற மாட்டார்கள். 30,000 பேருக்கு 30 பேர் தான் கிறிஸ்தவர்களாக இருப்பாங்களாம். ஒப்பு கொடுக்கும்போது முண்டி அடிச்சுக்கிட்டு போய் ஒப்பு கொடுப்பாங்க. ஆனால் அடுத்த வருஷம் நான் போகும்போது 30 பேர் கூட தேற மாட்டார்கள். அல்லேலூயா. ஏன்னா அவங்க உண்மையாக வார்த்தை கீழ்ப்படிய மாட்டாங்க. அந்த வாலிபன் இது கடினமான உபதேசம்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவை விட்டு எல்லாரும் போனாங்களா, சீசர்களும் போயிட்டாங்களா. அதே மாதிரி இன்றைக்கி கடினமான உபதேசத்தை கொடுத்தீங்கன்னா ஜனங்கள் போயிட்டே இருப்பாங்க. அதனால தான் அவர் சொல்கிறார், 30,000 பேரில் 30 பேர் கூட தேற மாட்டார்கள்னு சொல்கிறார்.
ஆனால் பவுல் அப்போஸ்தலன் ஒரு பட்டணத்திற்கு போனால் ஒரு ஆத்துமா அவனது ஊழியத்தில் ரட்சிக்கப்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம். பவுல் அதே பட்டணத்திற்கு அடுத்த ஆண்டில் திரும்பி போகும்போது அந்த ஒரு ஆத்மாவில் இருந்து இன்னும் 30 ஆத்மாக்கள் அங்கே ரட்சிக்கப்பட்டிருக்கதை காணலாம். பவுல் அப்போஸ்தலன் தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு போதிக்கும் பொழுது அங்கே ஒரே ஒரு ஆத்மா தான் ரட்சிக்கப்படும். அடுத்த ஆண்டு போகும்போது 30 ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அந்த ஒரு ஆத்மா, நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கீங்க, உங்கள் தெருவில் இருக்கீங்க, நீங்கள் ஒரே ஒருவராக தான் இன்னும் சபைக்கு வந்துக்கிட்டு இருக்கீங்களா? உங்கள் பக்கத்தில் ஒரு 30 பேர் உங்கள் மூலமாக ரட்சிக்கப்படணுமா வேண்டாமா? வேண்டாமா? என்னைக்கு நடக்க போகுது? குறைஞ்சபட்சம் ஒரு 3 பேராவது ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்திருக்கீங்களா? நீ கேட்டே நான் கிறிஸ்தவன்னு சொல்கிறீங்க, எத்தனை பேரை வழி நடத்துறீங்க? நான் கிட்டத்தட்ட 350-400 பேர் அளவுக்கு கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்துருக்கேன் இந்த ஊருக்கு நான் வந்த பிறகு. அப்போ நாம் என்ன செய்கிறோம்? இல்லை, இதெல்லாம் பாஸ்டருடைய வேலை, நம்ம வேலை கிடையாது. ஒவ்வொரு விசுவாசியும் பாருங்கள், அந்த ஒரு விசுவாசியும் ரட்சிக்கப்பட்டாங்க. அடுத்த வருஷம் போகும்போது பவுல் போகும்போது 30 பேர் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்களாம். அதுதான் உண்மையான கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற காரியம். நீங்கள் இருக்கிற பகுதியில், உங்கள் தெருக்களில், உங்கள் ஊர்களில் நீங்கள் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டீங்களா? அடுத்த ஆண்டு 30 பேராவது நீங்கள் ரட்சிக்கணும் வழி நடத்தி இருக்கணும். அதுதான் பவுல் ஊழியத்தில் நடந்தது. நீங்கள் மட்டும் ஏதோ வர்றீங்க, நீங்கள் போகிறீங்க, கணவர் கூட வரமாட்டார், சிலவங்க பிள்ளைகளும் வரமாட்டாங்க. அது என்ன காரியம்னு எனக்கு புரியல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறதே. அப்போ நாம் மட்டும்தான் வர்றோம், குடும்பம் கூட வரமாட்டுக்கு. அப்போ நம்ம எப்படி அடுத்தவங்களை ஆதாயப்படுத்த? ஆனால் பவுல் அப்படி இல்லைங்க, ஒரு ஆத்மா தான் ரட்சிக்கப்படுவாங்களாம். அடுத்த ஆண்டு 30 பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்களாம். அதுதான் ஊழியம். ஆமேன். பாருங்கள், அதுதான் ஒரு காரியமாக இருந்தது. அந்த ஒன்றிலிருந்து நிறைய பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள் என்று எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கும். அப்புறம் அந்த ஊரில் ஒரு சர்ச்சு கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். இப்படித்தான் ஊழியம் உலகம் முழுவதும் பெருகிட்டு. ஆமேன் என்று கூறுகிறார். இவ்வாறு அவர் ஒரு நல்ல அறிக்கையை பண்ணியிருக்கிறார். ஆனால் அவர் பின்வருமாறு கூறியதை சரி என்று நான் விசுவாசிக்கல. பில்லி கிரகாம் சோம்பேறி பிரசங்கியார்களே, நான் அவ்வாத்மாக்களின் பெயர்களையும் முகவரியும் கொடுத்திருந்தேனே, நீங்களோ அவர்களை நேரில் போய் சந்தித்து அவர்களோடு சம்பாஷிக்காமல் அதற்கு பதிலாக வெறும் ஒரு கடிதத்தை அனுப்பிவிட்டு உங்கள் காலை மேசையின் மேல் தூக்கி போட்டுக்கொண்டு சுகமாக இருந்து விடுவீர்கள் என்று சொல்லுகிறார். பார்த்தீங்களா? அப்போ என்ன காரணம்? நீங்கள் அந்த ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டீங்கன்னா அடுத்த ஆத்மா ஒரு ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்தலை அப்படின்னா நாம் சுகபோகமாக வாழ்கிறோன்னு சொல்கிறார். ஆமேன். கவனிங்க, இது மிக முக்கியமானது. நீங்கள் நாம் பெற்ற அந்த ரட்சிப்பை மற்றவங்களுக்கு சொல்லி நம்ம அவங்களை ஆதாயப்படுத்தணும். ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானம் உள்ளவன் என்று பைபிள் சொல். இவ்வாறு அவர் வெளிப்படையாக பேசுவதை மெச்சுகிறார். ஒரு மனிதன் மாய்க்கு மாலக்காரனாக இராமல் தான் என்னவாக இருக்கிறானோ அப்படியே தன்னை காண்பித்தால் நான் அப்படியே விரும்புவேன். நீங்கள் என்னவாக இருக்கிறீர்களோ அதை விட மிஞ்சி எண்ணாமல் உள்ளபடியே எண்ண வேண்டும், அதைத்தான் விரும்புகிறேன். ஆனால் ஒன்று கூற விரும்புகிறேன். பில்லி அவர்களே, பவுலின் ஊழியத்தில் ரட்சிக்கப்பட்ட அந்த ஒரு ஆத்மாவை வழிநடத்தி செல்ல அவனுக்கு யார் இருந்தார்கள் என்று உங்களை கேட்க விரும்புகிறேன். பில்லி, நீங்கள் அவ்வாத்மாக்களை ஸ்தாபனங்களுக்கு திரும்பி போய் கைகுலுக்கி கொண்டு வளாவிலிருந்து விடுவதை நிறுத்தி விடுங்கள். பார்த்தீங்களா? அந்த ஸ்தாபனத்தில் போய் இப்போ நீங்கள் கை நிறுத்துறீங்கன்னு சொல்கிறேன். அவர்கள் விழித்திருந்து நான் இயேசுவை எனது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் என்று அந்த அனுபவத்தில் நிலைத்திருந்து அவர் மாம்ச சிந்தைக்கு மரித்து அழுகி பரிசுத்த ஆவியினால் மறுபடியும் பிறக்க விட்டு விடுங்கள். அதுதான் முக்கியம். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீர்கள்? இந்த பேரின்ப பெருவிழா, இந்த பெருவிழா நடக்கும், எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறீங்க? துபுதுபுதுமுன்னு சாயம். அடுத்த வருஷம் தான் ஒன்று கூட தேராதுங்க. அதுவல்ல. அல்லேலூயா. ரொம்ப கவனிங்க. நம்ம ஆத்மாக்களை ஒவ்வொரு விசுவாசியும் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஆத்மா ஆதாயம் பண்ணிங்கன்னா சபையில் உட்கார்றதுக்கு இடையாது. நாம் அதை செய்கிறதில்லை, அதனால் சபை வளராது. கவனிங்க,
மறுபடியும் பிறக்க நம்ம விடணும். அப்பொழுது ஆத்மா ஆதாயம் செய்யும். அந்த ஆத்மா மறுபடியும் பிறந்தால் மறுபடியும் என்ன செய்யும்? வேறு ஆத்மாவை ஆதாயம் செய்யும். அப்போ நாம் மறுபடியும் பிறந்தால் நம்முடைய கிரியைகள் சரியாக இருக்கணும். அவங்களோடு ஒத்து போகக்கூடாது, ஒரு காலும் ஒத்து போகக்கூடாது. நாம் ஜெபித்து அவர்களுக்கு, சில பேர் அவங்களுக்கு தகுந்தால, பிள்ளைகளுக்கு தகுந்தால, புருஷனுக்கு தகுந்தால ஒத்து போகிறாங்க பாருங்கள், அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட முடியாது. ஒரு காலம் அவங்களோட ஒத்து போகக்கூடாது. நீங்கள் கிறிஸ்துவோடு நின்னால் தான் அவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. பாருங்கள், அந்த ஆத்மா ஆத்மா ஆதாயம் செய்யும். அப்படிப்பட்ட ஆத்மா அக்கினி பந்தாக இருப்பான். அவனில் உள்ள அக்கினியை என்ன செய்ய முடியாது? நல்ல கவனிங்க. உங்கள் கணவர் ரட்சிக்கப்படலையா, உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையா, உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படலையா, முதல்ல நம்ம சரிப்படுத்துங்க. நாம் கிறிஸ்துவோடு நிற்கணும். கணவர் இன்னைக்கு கல்யாண வீடு இருக்குது, நான் போயிருந்தேன், இல்லைன்னா அந்த வீடு இருக்குது, இல்லை நம்ம எங்கேயாவது போண்டிருக்கு, சரி வா நீ அடுத்த வாரம் சர்ச்சைக்கு போடலான்னு கூப்பிட்டாச்சுன்னா நீங்கள் பின்னால் போகிறீங்க பாருங்க, அதுதான் தவறு. போகக்கூடாது. நாம் ஒரு கிறிஸ்தவன் என்று வாழ்ந்து காட்டும் பொழுது தான் அவர்களையும் ஆதாயப்படுத்த முடியும். ஆமென். கவனிங்க. ஆகையால் அப்படிப்பட்ட ஒரு ஆத்மா அக்கினி பந்தாக இருக்கிறான். நம்ம அக்கினி பந்தாக இருந்தாதாங்க அடுத்த ஆத்மா ஆதாயப்படுத்த முடியும். அல்லேலூயா. கவனிங்க. ஆகையால் அவனில் உள்ள அக்கினியை உங்களால் அணைக்கவே என்ன செய்ய முடியாது? அணைக்கவே முடியாது. பெருங்காற்றினால் விசிறி விடப்பட்டு கோரமாக எரியும் ஒரு வீட்டை போல அந்த ஆத்மா இருக்கும். அக்கினி பந்தாக இருப்பாங்க. ஒவ்வொரு ஆத்மாவும் ஆதாயப்படுத்துறதில்ல. இன்றைக்கி ஒரு நாள் ஒருவருக்காக நம்ம சுவிசேஷம் சொல்லணும். இந்த கடைசி கால செய்தியை ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது நம்ம சொல்லணுங்கிற எண்ணம் நம்ம தாகம் வரணுங்க. அதுதான் உங்களுக்குள்ள அக்கினி என்ன செய்யுது? பந்தாக அக்கினிக்குள்ளாக நீங்கள் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நாம் உண்டு நம்ம உண்டு, நம்ம மட்டும் சர்ச்சுக்கு போனால் போதும், நம்ம பிள்ளைகளோ நம்ம புருஷனோ இல்லை இப்போ மனைவியோ யாரை பற்றியும் கவலை இல்லை, பக்கத்து வீட்டுக்காரனை பற்றியும் கவலை இல்லைன்னு சொன்னால் நாம் சரியான ஒரு அபிஷேகம் பெறலை. ஏன்னா தேவனுடைய அக்கினியின் அபிஷேகம் என்பது ஆத்மா மேலே தாகம் கொள்ளும். ஆமென். உன் உண்மையான ரட்சிக்கப்பட்ட ஆத்மாவில் உள்ள அக்கினி எங்கும் பரவுகிறது. ஒரு வீட்டின் ஒரு மூலையில் தீயை பற்று வைத்தால் அது வீடு முழுவதும் எரிந்து விடுகிறது. ஒரு முனையில் பற்றி எரியக்கூடிய அந்த தீ அந்த வீடு முழுவதும் பரவி எரிகிறது போல உங்களுக்கு இருக்கிற அக்கினி என்ன செய்யணும்? உலகம் முழுவதும் பரவணும். உங்கள் கிராமத்தில் பரவணும், உங்கள் தெருக்களில் பரவணும். அப்போஸ்தலர்களை பார்த்து இயேசு சொன்னார், நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷ பிரசங்கிங்கள் என்று அவர் சொன்ன அந்த வார்த்தையின்படியே உலகம் முழுவதும் போகும்போது பார்த்தீங்கன்னா திரளான ஜனங்கள், உலகம் முழுவதும் சபை ஸ்தாபிக்கப்பட்டது. அப்போ எவ்வளோ பெரிய அக்கினியின் அபிஷேகத்தை அவங்க பெற்றிருந்தாங்க. இன்றைக்கி நாம் குடும்பமே ரட்சிக்கப்படலைன்னா என்ன அபிஷேகம் நம்ம பெற்றிருக்கிறோம்? நல்லா கவனிச்சு பாருங்கள். அல்லேலூயா. உங்கள் கணவரோடு ஒத்து போகாதீங்க, உங்கள் பிள்ளைகளோடு ஒத்து போகாதீங்க, மனைவியோடு ஒத்து போகாதீங்க. நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் பரிசுத்த ஆவியினுடைய அக்கினியின் வல்லமையை பெற்று நீங்கள் என்ன செய்யுங்க? உங்களுடைய அக்கினி என்ன செய்யணும்? பைபிள் சொல்லுது, உங்கள் மனுஷர்களுக்கு முன்பாக உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கப்பட கடவுதுன்னு இயேசு சொன்னார். ஆமாம். நான் முடிப்போம். நான் டைமை பார்க்கல, டைம் அதிகமாயிற்று. அதில் பிரியமானவர்களே, ஒரு உண்மையான ரட்சிக்கப்பட்ட ஆத்மாவில் உள்ள அக்கினி எங்கும் பரவுகிறது. அதுதான் உண்மையான பரிசுத்தாவினுடைய அக்கினி. பெற்றீங்கன்னா நீங்கள் ஆத்மாக்களை ஆதாயப்படும் நினைப்பீங்க. நம்ம சபையிலேயே ஆத்மா குறைஞ்சிட்டு போகுது. நம்ம சபையில் ஆத்மா ஆதாயப்படுத்தி கொண்டு வரணுங்கிற எண்ணம் வருதுன்னா அதுதான் உண்மையான பரிசுத்தாவினுடைய அக்கினி அபிஷேகம். ஆமென். நல்ல கவனிச்சிடுங்க. அல்லேலூயா. அவனால் மௌனமாக இருக்க முடியாது. நீங்கள் அக்னி அபிஷேகம் பெற்றீங்கன்னா உங்களால் என்ன செய்ய முடியாது? மௌனமாக இருக்கவே முடியாது. யாருக்காவது போய் சுவிசேஷம் சொல்லுவீங்க. அது பெருங்காற்றினால் விசிறிவிடப்பட்டு கோரமாக எரியும் ஒரு வீட்டை போல அந்த ஆத்மா இருக்கும். அதை நீங்கள் அணைக்கவே முடியாது. ஒரு உண்மையான ரட்சிக்கப்பட்ட ஆத்மாவில் உள்ள அக்கினி எங்கும் பரவுகிறது. அவனால் மௌனமாக இருக்க முடியாது. அவன் அசைந்து கொண்டே இருப்பான். ஓ, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். பழங்காலத்து பாணியிலான பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்கள் ஆத்மாவை அக்கினிமயமாக்குகிறது. ஆமென். நல்ல கவனிங்க. அக்னிமயம்னா சும்மா அங்கே சர்ச்சில் அங்கே உருள்றது இங்கே புருள்றது கத்துறது மட்டும் இல்லை. அக்னி அபிஷேகம் என்ன செய்யணும்? உங்களுடைய அபிஷேகமானது மற்றவர்களை தொடணும்.
மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தணும். அதுதான் உண்மையான பரிசுத்தாவினுடைய அபிஷேகம். அல்லேலூயா. நாம் மட்டும் ரட்சிக்கப்பட்டால் போதும், நாம் மட்டும் பரலோகம் போகணும்னு சொன்னால் அது சுயநலம். அப்படி இருக்க முடியவே முடியாது. ஒரு ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற விசுவாசி அப்படி இருக்கவே முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகையால் பிரியமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்கள் ஆத்மாவை அக்னிமயமாக்குகிறது. பெருத்த முழக்கத்தோடு வீசும் பலத்த காற்று அந்த அக்னியை மேலும் மேலும் பரிய செட்டு செய்கிறது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா விறகு அடுப்பு வச்சுருப்போம். விறகு அடுப்பு வச்சு நம்ம பற்ற வச்சு என்ன செய்வோம், அதை ஏதாவது நம்ம சமையல் பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த விறகு சரியாக எரியலைன்னா என்ன செய்வீங்க, அந்த 2 விறகையும் கரியை தட்டி வச்சுட்டு ஊதுகுழலில் வச்சு என்ன செய்யுங்க, ஊற்றுங்க. அந்த காற்று உள்ளே வரும். அந்த காற்று வந்தோன்னா இன்னும் அழகாக பற்றி எரியும். அப்போ அந்த விறகு அடுப்பில் நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ அதே மாதிரி ஆத்மாவில் செய்யணுமா வேண்டாமா? விறகு அடுப்பு தான் அதுக்கு உதாரணம். ஆமென். அதே போல் ஒரு விளக்கு இருக்கிறது. அந்த காலத்தில் மண்ணெண்ணெய் விளக்கு சரியாக எரியல, பிரகாசம் இல்லை. என்ன செய்வாங்க, அந்த திரியை அப்படியே கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணி சுத்தப்படுத்தி அந்த கரியை நீக்கிட்டு திரும்ப அதை கொளுத்தி வைங்க, பிரகாசமாக எரியும். இப்போ நம்ம ஆத்மாவும் அப்படி தான். ஏன்னா அந்த கரிஞ்ச திரி தானே இருக்குது, பிரகாசம் இல்லையே. அப்போ அது பிரகாசமாக எரியணும்னா அதை எதை நம்ம கட் பண்ணணுமோ அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையில்லாத காரியங்களை கட் பண்ணி எரிஞ்சிட்டு சுத்தப்படுத்திட்டு எரிய வைங்க, பிரகாசமாக இருக்கும். அல்லேலூயா. அதே போன்று தான் அக்னி அபிஷேகங்கிறது ஒரு நேரம் இல்லை, திரும்ப 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 ஜெபத்தில் நீங்கள் தரித்திருக்கணும். அந்த ஜெபத்திலையும் அபிஷேகத்திலையும் தரித்திருந்தால் அபிஷேகத்தின் மேல் அபிஷேகம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நான் முடிப்போம் பிரியமானவர்களே. ஆகையால் அந்த அக்னியானது காற்று வீசும் பொழுது திரும்ப பலமாக எரிய ஆரம்பிக்கிறது. ஆமென். அது அமைதியாக இருக்க முடியாது. நல்ல கவனிங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவங்க அமைதியாக இருக்க முடியாது. உங்களால் ஆத்மா ஆதாயம் பண்ணாமல் இருக்கவே முடியாது. நல்லா ஞாபகத்துங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை நினைச்சுவீங்க, சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. அதுதான் பரிசுத்தாவினுடைய அக்னி அபிஷேகம். ஆமென். அது அமைதியாக இருக்க முடியாது. அவ்விதமான நிலையில் நான் கொஞ்சம் விறகை எடுத்து அரிப்பில் வைத்து பாருங்க, தீர்க்கதரிசி அதான் சொல்கிறார். நான் உங்களுக்கு முன்னால் சொல்லிட்டு பார்த்தா அவர் சொல்கிறார், இந்த கொஞ்சம் விறகை எடுத்து நெருப்பில் வைத்து விட்டு போய்விடுகிறேன். ஆமையா, அது அணையாமல் இருந்து கொண்டே இருக்கிறது. பவுலின் ஊழியத்தில் ரட்சிக்கப்பட்ட ஆத்மாவை யாரும் வழிநடத்தி செல்ல வேண்டியதில்லை. ஏனெனில் பவுல் அந்நபரை தன் சுயத்தில் மறித்து கிறிஸ்து அவருக்குள் ஜீவிக்கத்தக்கதாக அளவுக்கு கிறிஸ்துக்குள் ஆழமாக கொண்டு போய் விடுவார். ஆமென். மீதி அவர் தேவன் பார்த்து கொள்வார். அது உண்மை, அதுதான் செய்யப்பட வேண்டிய காரியம். சரி, நாம் இதோடு முடித்துக்கொள்வோம். அடுத்த வாரம் நாம் மீண்டும் சந்திப்பலாம். ஜெபிப்போம், யாவரும் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவர் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை நன்றியோடு துதிக்கிறப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான காலை வேளை ஆண்டவரை இரவு வேளையிலே தேவ சமூகத்திலே நாங்கள் கடந்து வந்து உம்மை துதித்து பாடி உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படி எங்களுக்கு கிருபை செய்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே இந்த நாட்களிலும் ஆண்டவரே அந்த அக்னி அபிஷேகமானது எங்களை பற்றி எரிய வைத்து ஒரு ஆத்மா, பவுலின் ஊழியத்தில் ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆத்மா 30 ஆத்மாக்களை கிறிஸ்துவண்டை கொண்டு வந்தது. ஆனால் நாங்கள் வெறுமனோ இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உண்டு, எங்கள் சர்ச்சு உண்டு, எங்கள் குடும்பம் உண்டுன்னு இருக்கிறோம். அப்படி அல்ல, என் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தி கொண்டு, ஏன்னா ஒரு உண்மையான விசுவாசி தீப்பந்து போல காணப்படுகிறான் என்று நாங்கள் தியானித்தோம். ஆம் கர்த்தாவே, உங்கள் வெளிச்சம் மனுஷர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கப்பட கடவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஆத்மாவை மனம் திரும்புதலுக்கு நேராக வழிநடத்தி, சத்தியத்துக்கு நேராக வழிநடத்தி, அவர்களை ஞானஸ்தானத்துக்கு நேராக வழிநடத்தி, பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தில் வழிநடத்துவதுதான் உண்மையான பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற அந்த கிறிஸ்தவன் என்பதை நாங்கள் பார்த்தோம். அப்புறமாக இந்த சபையும் மாற தேவன் கிருபை செய்ய, ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்களாக காணப்பட ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தீப்பந்து போல் எரியக்கூடியவர்களாக காணப்பட கிருபை செய்ய. யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான் என்று நாங்கள் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
ஆமென் ஆண்டவரே. அவன் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காக இருந்தான். அதே போல ஒவ்வொரு விசுவாசிகளும் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்க தேவன் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, தியத்திரா சபையினுடைய சில வரலாறுகளை பார்த்தோம். ஆனாலும் இன்னும் நிறைவு செய்யாத சூழ்நிலை மறுபடியும் நாங்கள் அடுத்த வாரம் அதை குறித்து பேசும்படி தேவன் கிருபை செய்வீராக. இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்வீராக. துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் தேவ ஆசீர்வாதங்கள் நம் அனைவரோடும், நம் குடும்பத்தார் அனைவரோடும், சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் என்று என்று சதா காலமும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள். காட் பிளஸ் யூ. ಮಾಸ್ಟರ್ ಇಳಿಸಾಮ ಆಯ್ತು ಆಯ್ತು ಆಯ್ತು.